بسم الله الرحمن الرحيم وقل جاء الحق وزهق الباطل إن الباطل كان زهوقا. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால் சத்தியம் வந்துவிட்டது, அசத்தியம் அழிந்து விட்டது, திண்ணமாக அசத்தியம் அழியக்கூடியதே. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுض்லில் ஃபலா ஹாதிய லஹு وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும், நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும், அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கருமங்களிலே மிக மோசமானவைகள் பித்அத்துகள், எல்லா பித்அத்துகளும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கிட்டு செல்லும் என்று சொன்னவனாக சொற்பொழிவை ஆரம்பிச்சுகின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, சென்ற வாரம் மதுஹபுகள் என்றால் என்ன என்ற அந்த தலைப்பிலே இந்த மதுஹபுகள் எப்படி உருவாகின, இந்த மதுஹபுகளை பின்பற்றுவது இஸ்லாத்தின் அடிப்படை தானா, இந்த மதுஹபுடைய இமாம்கள் என்பவர்களுக்கும் இந்த மதுஹபுகளுக்கு இடையிலும் என்ன தொடர்புகள் இருக்கின்றன என்பது சம்பந்தமாக நாங்கள் பார்த்தோம். அதை சுருக்கமாக சொல்வதானால், மதுஹபுகள் என்பதுதான் இஸ்லாத்தின் அடிப்படை, அதை பின்பற்றாதவர்கள் வழிகட்டவர்கள் என்று சொல்லுகின்ற இந்த வாதம் சரியானதா என்ற அடிப்படையில் அது பிழை, அது தவறான கொள்கை என்பதை ஒரு சில அடிப்படைகளை வைத்து நாங்கள் படித்தோம். அதிலே முதலாவது அடிப்படை தான், குர்ஆனையும் ஹதீஸையும் நாங்கள் படிக்கின்ற பொழுது மறுமை வெற்றிக்கான வழியாக குர்ஆனும் ஹதீஸும் சொல்லித் தருவது எதைத்தான்? அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும், நபிகளாரை பின்பற்றி நடக்க வேண்டும், குர்ஆனையும் ஹதீஸையும் ஏற்று நடக்க வேண்டும். இது முதலாவது அடிப்படையாக நாங்கள் பார்த்தோம். அடுத்த கட்டம், இந்த மதுஹபுகள் தான் மறுமை வெற்றிக்கு அடையாளம், மறுமை வெற்றிக்கு காரணம் என்று சொல்லுகின்ற அந்த வாதம் தவறானது என்பதற்கு நாங்கள் வைத்த மிக முக்கியமான சான்று என்னவென்று சொன்னால், நபிகளாருடைய உம்மத்திலே இந்த மதுஹபுகள் என்ற இந்த தோற்றம், அதனுடைய முதலாவது அறிஞராக சொல்லப்படுபவர் தான் இமாம் அபு ஹனீஃபா என்று சொல்லப்படுபவர். அவருடைய காலம் 80 தான் ஆரம்பிக்கிறது. அவர் ஹிஜ்ரி 80 பிறக்கிறார். அவருடைய பிரச்சார காலம் 100 ஹிஜ்ரி 100 என்று வைத்துக் கொள்வோம். 20 வயதில் அவர் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார் என்று சொன்னால், நபிகளார் ஹிஜ்ரி 11வது ஆண்டு மரணிக்கிறார்கள். அந்த 11 ஹிஜ்ரி 100 வரைக்கும் இடைப்பட்ட காலத்தில் எந்த மதுஹபும் இருக்கவில்லை. அப்படியானால் கிட்டத்தட்ட 89 வருட காலப்பகுதியில் வாழ்ந்த மக்கள் எந்த மதுஹபையும் பின்பற்றவில்லை என்றால், அவர்கள் சுவர்க்கம் நரகம் என்று எது தீர்மானித்தது? குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றுவது சுவர்க்கத்துக்குரியது என்றும், குர்ஆன் ஹதீஸை பின்பற்றாதவர்கள் நரகத்துக்குரியவர்கள் என்ற அடிப்படை தான் அவர்களை சுவர்க்கம் நரகம் என்று பிரித்தது என்றால், அந்த சமூகத்துக்கு இல்லாத ஒரு அடிப்படை இன்றைக்கு எப்படி அடிப்படையாக இருக்கலாம் என்ற அந்த வாதத்தை நாங்கள் வைத்து என்ன சொன்னோம் என்றால், கிட்டத்தட்ட 89 வருட காலம் எந்த மதுஹபும் நபிகளாருடைய உம்மத்தில் இருக்கவில்லை.
அவர்களை குர்ஆன் சுன்னாதான் சுவர்க்கத்துக்கு அழைத்து சென்றதென்றால் இன்றைக்கும் அதுதான் அடிப்படை அல்லாமல் ஹிஜ்ரி 100க்கு பின்னால உருவாகிய ஒரு அடிப்படை என்ன செய்ய இயலாது, இஸ்லாத்துடைய அடிப்படையாக இருக்க முடியாது என்பதை பார்த்தோம். அடுத்த கட்டமாக இந்த மதுஹப் என்ற சிந்தனை தவறானது, அது அடிப்படையற்றது, அது பிழையானது என்பதற்கு மூன்றாவது சான்றாக நாங்கள் வைத்தது என்னவென்றால், அந்த மதுஹபுடைய இமாம்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த 4 இமாம்களுடைய வாழ்க்கை வரலாறை எடுத்துக்கொண்டால் அது மிகப்பெரிய சான்று. எதற்கு? ஒரு தனி மனிதனை பின்பற்றக்கூடாது என்பதற்கு. குர்ஆனையும் ஹதீஸையும் தான் பின்பற்ற வேண்டும் என்பது அவர்களுடைய வாழ்க்கையில் வெட்ட வெளிச்சமாக விளங்கிய ஒரு உண்மை என்பதை பார்த்தோம். எப்படி நாங்கள் பார்த்தோம்? அபு ஹனீஃபா இமாம் அவர்கள் முதலாவது இமாம், அவர்களுக்கு பின்னால 3 மதுஹபுடைய இமாம்கள் இருக்கிறார்கள். மாலிக் இமாம், ஷாஃபி இமாம், அஹ்மத் இப்னு ஹம்பல் இமாம். இந்த 3 இமாம்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு இடையில் இருக்கிற தொடர்பு என்ன? உஸ்தாத் மாணவன் என்ற தொடர்பு இருக்கிறது, ஆசிரியர் மாணவன் என்ற தொடர்பு இருக்கிறது. ஷாஃபி மாலிக் இமாமுடைய நேரடி மாணவன், புகழுக்குரிய மாணவன் யார்? ஷாஃபி இமாம் என்பதை பார்த்தோம். இன்றைக்கு இருக்கிற முஸ்லிம்கள் என்ன சிந்தனையில் இருக்கிறார்கள்? உஸ்தாதுக்கு மாறு செய்யக்கூடாது, ஆசான் சொன்னால் அது சரி என்ற நிலைப்பாட்டிலே இருக்கிறார்கள். ஆனால் ஷாஃபி இமாம் அவர்களுக்கு தனி மதுஹப் வருகிறது என்று சொன்னால் என்ன காரணம்? உஸ்தாது சொன்னா எல்லாம் சரின்னு அவங்க போகல. உஸ்தாதுக்கு எதிராக தனி மதுஹப் ஷாஃபி இமாமுடைய பேரிலே உருவாகியது என்றால் அதிலிருந்து நாங்கள் ஒரு அடிப்படையை விளங்குவோம். ஷாஃபி இமாம் அவர்களையே தன்னுடைய உஸ்தாதை என்ன செய்யவில்லை, பின்பற்றவில்லை. அப்படி இருக்கும் பொழுது எனக்கும் உங்களுக்கும் அது எப்படி அடிப்படையாகலாம்? ஷாஃபி இமாமுடைய புகழுக்குரிய நேரடி மாணவன் யார்? அஹ்மத் இப்னு ஹம்பல் இமாம். அவர்களுக்கு தனி மதுஹப் வருகிறது. தண்ட உஸ்தாத கண்ண மூடிக்கிட்டு அவங்க பின்பற்றல, மாறாக ஷாஃபி என்ற அந்த உஸ்தாதுக்கு எதிராக ஹம்பலி என்ற மதுஹப் வருகிறது என்றால் அஹ்மத் இப்னு ஹம்பல் என்ற மாணவன் தண்ட உஸ்தாத பின்பற்றவில்லை என்றால் எனக்கும் உங்களுக்கும் எப்படி கட்டாயமாகும் ஷாஃபி இமாமை பின்பற்றுவது? விளங்குதா உங்களுக்கு அடிப்படை? எனவே அந்த 3 அறிஞர்களுமே உஸ்தாதை பின்பற்ற தயாராகாத பொழுது, மாணவர்களை பின்பற்ற தயாராகாத பொழுது, அவர்களுக்கு இடையிலேயே கருத்து வேற்றுமை வந்து தனி மதுஹப் உருவாகிறது என்று சொன்னால் அது எப்படி எனக்கும் உங்களுக்கும் அடிப்படையாகலாம் என்பதை வைத்து அது அடிப்படை என்ற சிந்தனை என்ன தவறானது என்பதை பார்த்தோம். அடுத்த கட்டம் நாங்கள் சொன்னது அந்த இமாம்களுடைய கூற்றுக்கள். அந்த இமாம்கள் உயிரோடு வாழும் பொழுது தன்னுடைய மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த அடிப்படை என்ன? நீங்கள் எங்களை பின்பற்றக்கூடாது. எல்லா அறிஞர்களும் ஒன்றுபட்டு சொன்னது என்ன? ஹதீஸ் சஹீஹாக வந்தால் அதுதான் எங்களுடைய மதுஹப். அப்படி இருக்கும் பொழுது அந்த அறிஞர்களுடைய கூற்றை எப்படி பின்பற்றலாம்? அந்த அறிஞர்களுடைய தீர்ப்பை எப்படி பின்பற்றலாம் என்றால் அந்த அறிஞர்களே சொன்னார்கள், நாங்கள் சொல்வதை பின்பற்றாதீர்கள், நாங்கள் சொல்வது குர்ஆன் ஹதீஸுக்கு நேர்பட்டால் அதை எடுத்துக் கொள்ளுங்கள். எனவே அந்த மதுஹபுடைய இமாம்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த அறிஞர்களே எந்த தக்லீதை எதிர்த்தார்களோ, எந்த மதுஹபு சிந்தனையை உடை தெரிந்தார்களோ அந்த மதுஹபு சிந்தனை தான் அடிப்படை என்று சொல்வது அந்த அறிஞர்களே போதிக்காத ஒன்று என்ற இந்த அடிப்படைகளை வைத்து மதுஹபு தான் இஸ்லாத்தின் அடிப்படை என்பது தவறானது, வழிகேட்டு சிந்தனை என்பதை என்ன செய்தோம்? சென்ற வாரம் நாங்கள் பார்த்தோம். அதே தொடரிலே இந்த மதுஹபு என்பது அடிப்படை இல்லை, ஒரு முஸ்லிம் ஒரு மதுஹபுக்கு பின்னால் போவது கட்டாயம் இல்லை, அவன் குர்ஆன் சுன்னாவுக்கு பின்னால் தான் போக வேண்டும் என்ற அந்த அடிப்படைக்கு இன்னொரு சான்று என்னவென்று சொன்னால், அந்த இமாம்களுடைய ஆய்வுகளை நாங்கள் எடுத்து பார்க்கிற பொழுது இஸ்லாம் ஒவ்வொரு மனிதனுக்கும் என்ன கொடுத்திருக்கிறது? குர்ஆன் ஹதீஸை ஆய்வு செய்கிற உரிமையை கொடுத்திருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் சிந்தனை தெளிவு இருந்தால், குர்ஆன் ஹதீஸை புரிந்து கொள்கிற ஆற்றல் இருந்தால் என்ன செய்யலாம்? ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆய்வு செய்து பார்க்கிற உரிமையை கொடுத்திருக்கிறது. அந்த அடிப்படையில் அந்த 4 அறிஞர்களும் என்ன செய்தார்கள்? குர்ஆனையும் ஹதீஸையும் அடிப்படையாக வைத்து இஸ்லாத்தை ஆய்வு செய்து மக்களுக்கு என்ன செய்தார்கள்? மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்தார்கள். இந்த காலகட்டத்திலே அவர்களுக்கு இடையில் வந்திருக்கிற கருத்து வேற்றுமை, ஆழமான கருத்து வேற்றுமை. சொல்லுவார்கள் என்னவென்றால், ஒரு டெங்கி இருக்கிறது, ஒரு ஹவுது இருக்கிறது. அந்த ஹவுதுக்கு 4 தண்ணீர் கான்கள் இருக்கின்றன. அந்த ஹவுல் தண்ணி நிறைஞ்சி 4 காணால் என்ன செய்கிறது? தண்ணீர் வெளியே போகிறது. என்ன செய்யும்? 4 காணால வெளியாகக்கூடிய தண்ணீர் அப்படி ஒன்றாக சேர்ந்துதான் மெயின் கானுக்கு போகும். அப்படிதானே? இதை உதாரணமாக சொல்லி என்ன சொல்லுவாங்கண்டா, இந்த 4 மதுஹபும் வேறு வேறாக இருந்தாலும் இந்த 4ம் போய் சேர்ற இடம் சுவர்க்கம்னு சொல்லுவாங்க. விளங்குதா உங்களுக்கு?
இந்த அடிப்படை தவறு. ஏன் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஜ்திஹாதை பற்றி சொல்லுகிற பொழுது என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், மார்க்கத்தில் ஆய்வு செய்வதை பற்றி சொல்லுகிற பொழுதோ சத்தியம் ஒன்றுதான், சத்தியம் ஒன்றுதான். ஆனால் அதை அடைந்து கொள்றதுல மனிதர்கள் என்ன செய்யலாம், தவறு விடலாம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு மனிதன் இஜ்திஹாது செய்கிறான், ஆய்வு செய்கிறான், சரியாக முடிவெடுத்தால் அல்லாஹ் 2 கூலியை கொடுக்கிறான். தவறாக முடிவெடுத்தால் அவன் சொல்றது தவறாக இருந்தாலும் இஜ்திஹாது செய்தான் என்பதற்கு என்ன, அல்லாஹ் ஒரு கூலியை கொடுக்கிறான் என்று. எனவே சத்தியம் என்பது என்னதான், ஒன்றுதான். என்னுடைய உங்களுடைய ஆய்வுல தவறு வரலாம் என்பதை என்ன செய்கிறது, இஸ்லாம் சொல்கிறது. எனவே அந்த அடிப்படையில் அந்த அறிஞர்களுடைய கூற்றுக்களை நாங்கள் எடுத்து பார்த்தால் பாருங்கள் எந்த அளவுக்கு ஆழமான கருத்து வேற்றுமை. ஒரு சில விடயங்களில் குர்ஆன் ஹதீஸ் இன்றைக்கு தெளிவாக இருக்கிறது. நான் உங்களுக்கு பின்னால் சொல்கிறேன் அந்த அறிஞர்கள் என் கருத்து வேற்றுமை பட்டார்கள். அதை நான் உங்களுக்கு பின்னால சொல்லுகின்றேன் எப்படிப்பட்ட கருத்து வேற்றுமை வந்திருக்கிறது பாருங்கள். உதாரணத்துக்கு ஒரு சில விடயங்களை சொல்வதாக இருந்தால், சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறதுக்கு முன்னால பிஸ்மில்லா சொல்ல வேண்டுமா சொல்லக்கூடாதா, இது சம்பந்தமாக அவர்களுடைய ஆய்வுகளை நாங்கள் எடுத்து பார்த்தால் குறிப்பாக 3 கருத்துக்கள் வருகிறது. ஒரு கருத்து என்ன, இமாம் அபூ ஹனீஃபா அவர்களும் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் அவர்களும். இமாம் அபூ ஹனீஃபா அவர்கள் முதலாவது இமாம், அஹ்மத் இப்னு ஹம்பல் கடைசி இமாம். இந்த 2 அறிஞர்களும் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், பிஸ்மில்லாவை சத்தம் போட்டு சொல்லக்கூடாது, மௌனமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். எவ்வளவு இடைவெளி உள்ள கருத்து வேற்றும் என்று பாருங்க. மாலிக் இமாம் என்ன சொன்னாங்க தெரியுமா, ஷாஃபி இமாமுடைய நேரடி உஸ்தாத் என்ன சொன்னாங்க தெரியுமா, பிஸ்மில்லா சொல்ல தேவையில்லை என்று சொன்னார்கள். பிஸ்மில்லாவை சத்தம் போட்டு சொல்லக்கூடாது, சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு முன்னால பிஸ்மில்லா சொல்ல தேவையில்லை என்றார்கள். மாலிக் இமாமுடைய நேரடி மாணவன் ஷாஃபி இமாம் என்ன சொன்னாங்க தெரியுமா, பிஸ்மில்லா சொல்றது கட்டாயம். பிஸ்மில்லா சொல்லாம சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதினா, சத்தம் போடாம என்ன செஞ்சா சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதினா என்ன செஞ்சிடும், அவரை தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது என்று சொன்னாங்க. எவ்வளவு ஆழமான கருத்து வேற்றுமை பாருங்க. உஸ்தாது மாலிக் இமாம் சொல்றாங்க பிஸ்மில்லா சொல்ல தேவையில்லைன்றாங்க, மாணவன் ஷாஃபி இமாம் சொல்றாங்க என்ன பிஸ்மில்லா சொல்றது கட்டாயம். பிஸ்மில்லா சொல்லாம ஓதினா சூரத்துல் ஃபாத்திஹா என்ன செய்யாது, செல்லுபடியாது, தொழுகை பாத்திலா போயிடும். அவருடைய மாணவன் அஹ்மத் இப்னு ஹம்பல் சொல்றாரு, சத்தம் போட்டு சொல்றதும் தவறு, சொல்லக்கூடாது என்பதும் தவறு, மௌனமா சொல்லணும். எவ்வளவு ஆழமான கருத்து வேற்றுமை. இந்த 3 எப்படி ஒரு ஹவுதுல இருந்து வெளியாகிற தண்ணி என்று சொல்லலாம். அவர்களுடைய நிலைப்பாட்டில் அவர்களுக்கெல்லாம் என்ன செய்யலாம், இஜ்திஹாதுக்கு ஒரு கூலி கொடுக்கலாம். இந்த 3 கருத்தையும் பார்க்கிற எனக்கும் உங்களுக்கும் என்ன நிலைப்பாடு, இதான் பிரச்சனை. அந்த ஆய்வு செய்த அபூ ஹனீஃபா அவர்களுக்கெல்லாம் என்ன செய்யலாம், சரியா முடிவெடுத்திருந்தா பிழையா முடிவெடுத்திருந்தா ஒரு கூலி 2 கூலியா கொடுக்கலாம். ஷாஃபி இமாமு கொண்டோ 2 கிடைக்கலாம், மாலிக் இமாமு கொண்டோ 2 கிடைக்கலாம். இத 3 கருத்தையும் இவ்வளவு இடைவெளியான ஒன்று இருக்கிறது, ஒன்று மஞ்சள் என்று சொல்கிறது, ஒன்று கருப்பு என்று சொல்கிறது, ஒன்று என்று சொல்கிறது, இன்னொன்று 2 என்று சொல்கிறது. இவ்வளவு இடைவெளியான கருத்து வேற்றுமையுள்ள ஒரு செய்தியை நானும் நீங்களும் பார்த்துவிட்டு எதை வேணும்னாலும் பின்பற்றிட்டு போப்பான்னு எப்படி சொல்லலாம்? எனவே சாதாரணமாக சிந்தித்து பார்த்தாலே விளங்கும், இந்த 3 பேருக்கிட்ட 3 கருத்திலையும் ஒன்றுதான் சரி. அந்த ஒன்றை நம்ம எப்படி தேடணும், நாம் அப்படியே போய் ஹதீசுகளை தேடி பார்த்தா தெளிவாக விளங்கும். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால தொழுதிருக்கிறேன், அபூபக்கர் உமர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்களுக்கு பின்னால நான் தொழுதிருக்கிறேன். ஃபகானு யஸ்ஃப்திஹூன பி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அவங்க கிராத் எப்படி ஆரம்பிப்பாங்க, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஆரம்பிப்பாங்க. முடிஞ்சது பிரச்சனை, ஆட்டோமேட்டிக்கா விளங்குது. மாலிக் இமாமுக்கு இந்த ஹதீஸ் கிடைக்காம இருந்திருக்கலாம், அதனால இந்த தீர்ப்பை சொல்லி இருக்க மாட்டாங்க. எனவே அவங்களோட கருத்து பிழைன்றது விளங்குது. இந்த யார் ஷாஃபி இமாமுடைய கருத்து பிழைன்றது விளங்குது. அடுத்து என்ன சொன்னாங்க, லா யذ்குரூன பி பிஸ்மில்லா, பிஸ்மில்லாஹ்வை அவர்கள் சொல்ல மாட்டார்கள் என்று சொல்றாங்க. அப்ப நேரடி ஷாஃபி இமாமுடைய கருத்து பிஸ்மில்லா சொல்றது கட்டாயம், சொல்லலண்டா தொழுகை பாத்திலாம்ன்றது பிழைன்றது விளங்குது. ஏன் புகாரி முஸ்லிம்ல ஹதீஸ் வருகிறது, ரசூலுல்லாஹ் அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்லல, பிஸ்மில்லாவை சொல்லல. ஒரு சில அறிவிப்புகள் வருகிறது, லா யஜ்ஹரூன பி பிஸ்மில்லா, பிஸ்மில்லாவை சத்தம் போட்டு சொல்ல மாட்டாங்க. அதிலிருந்து என்ன விளங்குது,
சொல்ல தேவையில்லை என்பதும் பிழைன்றது விளங்குது. மாலிக் இமாமுடைய கருத்து. அப்ப சத்தம் போட்டு சொல்லலண்டா மௌனமாக சொன்னாங்க. அது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுடைய செய்தி நசாயில வரும். அழகா சொல்லுவாங்க என்ன தெரியுமா? அவங்க ஒரு நாள் தொழுவிப்பாங்க. தொழுவிக்கும் பொழுது பிஸ்மில்லாவை சொல்லி போட்டு சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவாங்க. ஓதி போட்டு சொல்லுவாங்க, நபிகளார் இப்படி தொழுது காட்டிய மாதிரி தான் நான் உங்களுக்கு தொழுது காட்டினேன். ரசூலுல்லாஹ் ரகசியமா ஓதிதானே நான் சொல்லி காட்டுறேன்னா என்ன செய்யணும்? சத்தம் போட்டு தானே சொல்லணும். எனவே நாங்க என்ன முடிவெடுப்போம்டா, ரசூலுல்லாஹ் மொத்தமா பிஸ்மில் சொல்லாம இருக்கல, என்ன செஞ்சாங்க? எனவே இந்த 3 கருத்துக்களையும் ஆய்வு பண்ணுகிற எனக்கும் உங்களுக்கும் என்ன கடமை? கண்ணை மூடிக்கிட்டு மாலிக்கிண்டா மாலிக்கு, ஷாஃபிண்டா ஷாஃபி என்பது போவதல்ல. 3ல எது குர்ஆன் ஹதீஸுக்கு நேர்படுகிறதோ அதை பின்பற்றுங்கன்னு தானே 4 அறிஞர்களும் சொன்னாங்க. எனவே மிகவும் குர்ஆன் சுன்னாவுக்கு நேர்படக்கூடிய கருத்து பிஸ்மில்லாவை மௌனமா சொல்றது. எனவே அது சத்தியம்னு போறோம். இதை செஞ்சா மதுஹப், நம்ம மதுஹப் எல்லாம் எதிர்க்கிறோம் அர்த்தமா, அல்லது சரியான மதுஹப்ல போறோம் அர்த்தமா? இதானே 4 அறிஞர்களும் சொன்ன மதுஹப், குர்ஆன் ஹதீஸுக்கு போங்க. எனவே அன்பார்ந்தவர்களே, இன்னொரு மசாலாவை பாருங்க, எவ்வளவு ஆழமான கருத்து வேற்றுமைன்னு பாருங்க. பெண்கள் பட்டால் வுது முறியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க வுது இல்லாமல் தொழுகை இல்லை, அப்படிதானே? வுது இல்லாதவனுக்கு தொழுகை இல்லைன்றாங்க. இது அப்ப சாதாரணமான ஒரு பிரச்சனை அல்ல. வுது இருந்தாதான் தொழுகை செல்லுபடியாகும். இந்த மசாலால பெண்கள் பட்டால் வுது முறியுமா முறியாதா, இது எந்த அளவுக்கு போகுதுன்னு சொன்னா, ஹனஃபி மதுஹபு அபூ ஹனீஃபா இமாம் அவர்கள் சொன்னார்கள், பெண்களை எப்படி பிடித்தாலும் என்ன செய்யாது, வுது முறியாது. மாலிக் இமாம், ஷாஃபி இமாம் சொன்னாங்க பெண்கள் எப்படி பட்டாலும் வுது முறியும்டாங்க. இது லேசான கருத்து வேற்றுமையா? இது அவரு சொல்றாரு பெண்கள் எப்படி பட்டாலும் வுது முறியாதுன்றாரு. ஷாஃபி இமாம் சொல்றாங்க இல்ல, எப்படி பட்டாலும் என்ன செய்யும். ரெண்டும் எதிர் திசையில நிக்குது. இப்ப ரெண்டும் சரின்னு சொல்லலாமா? ஹதீஸ் சொல்லுகிறது அல்லாஹ் சரியா இஜ்திஹாத் பண்ணவனுக்கு 2 கூலியை கொடுக்கிறான், தவறாக இஜ்திஹாத் பண்ணவனுக்கு 1 கூலியை கொடுக்கிறான்றதுமை அது அவருக்கு தான் சேரும். இப்ப நம்ம 2 கருத்தையும் பார்க்கிறோம். இல்ல நான் ஹனஃபி மதுஹபுக்காரரு, நான் இப்படித்தான் போக வேண்டாம், சரி வருமா? நான் ஷாஃபி மதுஹபுக்காரரு, இப்படித்தான் போக வேண்டாம், சரி வருமா? சரி வராது. இந்த 2 கருத்திலையும் எது சத்தியத்துக்கு நேர்படுகிறது? ஏன் அந்த அறிஞர்கள் ஒட்டுமொத்தமா ஒரு வார்த்தையில சொன்னாங்க, நான் சொல்றதை நீங்க தேடி பாருங்க, குர்ஆன் ஹதீஸுக்கு நேர்படுறதை எடுத்துட்டு போங்க, இதுதான் கடமை, இதுதான் சரியான மதுஹபு. விளங்குதா உங்களுக்கு? எனவே இந்த 2 கருத்தை நம்ம தேடி பார்த்தா ஷாஃபி இமாமுடைய கருத்து 100க்கு 100% பிழைன்றது விளங்குது. ஏன்? ஷாஃபி இமாம் சொன்னாங்க பெண்கள் எப்படி பட்டாலும் வுது முறியும்டாங்க. ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை நம்ம தேடி பார்க்கும் பொழுது என்ன விளங்குது? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, நான் நபிகளாருக்கு முன்னால குறுக்க படுத்துக்கிட்டு இருப்பேன், ரசூலுல்லாஹ் தொழுதுகிட்டு இருப்பாங்க, சுஜூது செய்யற இடம் வரும் பொழுது என்னுடைய காலை என்ன செஞ்சிருவாங்க, அப்படியே ஒரு கிள்ளி விடுவாங்க, நான் காலை மடிச்சு கொள்வேன். ரசூலுல்லாஹ் சுஜூது செஞ்சுட்டு எழும்பின பிறகு திருப்பி நான் என்ன செய்வேன், காலை நீட்டிக் கொள்வேன். வல் புயூத்து யௌம இதின் லைஸ ஃபீஹா மசாபிஹு, அன்றைக்கு எங்கட வீடுகள்ல விளக்குகள் இருக்கல்ல. விளக்கு என்னதுக்கு சொல்ல வராங்க? இதான் பாயிண்ட். விளக்கு இருந்தா ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும் காலை மூடி இருக்கிறாங்களா திறந்து இருக்கிறாங்களான்னு. விளக்கு இல்லண்டா தெரியுமா? அவர் ரசூலுல்லாஹ் காலை பிடிக்கிறாங்கடா எந்த அடிப்படையில் பிடிச்சாங்க? வுது முடியாதுன்ற அடிப்படையில் தானே பிடிச்சாங்க. இல்லண்டா என்ன, மூடி இருந்ததா திறந்து இருந்ததா ரசூலுல்லாஹ்க்கு தெரியாது, பிடிக்காம இருந்திருக்கணும். ரசூலுல்லாஹ் காலை பிடிச்சி கிள்ளி விடுறாங்கன்ற அர்த்தம் பெண்கள் பட்டா என்ன செய்யாது. இது புகாரில உங்களுக்கு 382வது செய்தியாக பார்க்கலாம். அதே போல பாருங்க, இதை விட கொஞ்சம் தெளிவா வரும். இத ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தொட்டு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயோட தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு இரவையில முழிச்சு பார்க்கறாங்க, ரசூலுல்லாஹ்வை பக்கத்துல காணல. உடனே என்ன செய்யறாங்கடா, ரசூலுல்லாஹ் உருண்டு போய் எங்கேயாவது படுத்திருக்கிறாங்களா அப்படின்னு பூமியை தொட்டு என்ன செய்யறாங்க, கையால இப்படி தொட்டு தடவி, ஏண்டா விளக்கு இருக்குல்ல தானே, அதனால அப்படி பூமியை தொட்டு என்ன செய்யறாங்க, தேடி கொண்டு போனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, ரசூலுல்லாஹ்வோட வாசலும் பள்ளி வாசலும் உண்டு தானே, ரசூலுல்லாஹ் பள்ளி உள்ளுக்கு என்ன செய்றாங்கடா, சுஜூது செய்து கொண்டிருக்கிறார்கள். வஹுமா மன்சூபத்தானி, நபிகளாருடைய 2 கால்களும் நட்டி வைக்கப்பட்டிருக்கு. சுஜூதுல காலை நட்டி வைக்கணும்னு சொல்லுவோம் பாருங்க, அதுக்கு இதுதான் ஆதாரம். 2 கால்களும் நட்டி வைக்கப்பட்டிருக்கின்றன. ஃபவகஅத் யதி அலா பத்னி கதமைஹி, எப்படி சொன்னாங்க தெரியுமா? நபிகளாருடைய கால்ட உட்புறம் இருக்குது பாருங்க, இப்படி வச்சா இதானே உட்புறம், இதுல என்ற 2 கையும் போய் பட்டிச்சுன்னு சொல்றாங்க. உடனே ரசூல என்ன புள்ள ஆயிஷா உதுவ முடிச்சிட்டீங்களேன்னு ரசூலா திருப்பி தொழுகையை மீட்டினாங்களா அல்லது அப்படியே தொழுது முடிச்சாங்களா? ஆயிஷா நாய் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் சுஜூதிலே அல்லாஹும்ம அஊது பிரிதாக மின் சகதிகன்ற அந்த துஆவை ஓதிக்கொண்டிருந்ததை நான் காதால கேட்டேன்னு சொன்னாங்க. எனவே பெண்கள் பட்டால் உது முடியாதுன்றதுக்கு என்ன இருக்குது, தெளிவான ஆதாரம் இருக்கும் பொழுது ஷாஃபி இமாம் ஒரு நிலைப்பாடுல சொல்லிருப்பாங்க. அவங்களுக்கு இந்த ஹதீஸ் கிடைக்காம இருக்கலாம்,
அல்லது கிடைச்சும் அவர்களோட பார்வையில பலவீனமாக இருந்திருக்கலாம். என்ன சொன்னாங்க? எனக்கும் உங்களுக்கும் நான் எதை சொன்னாலும் பின்பற்றுங்கன்னு சொன்னாங்களா? அல்லது ஹதீஸ் ஐயா வந்தா பின்பற்றுங்கன்னு சொன்னாங்களா? ஹதீஸ் ஐயா வந்தா தானே பின்பற்றுங்கன்னு சொன்னாங்க. எனவே பெண்கள் பட்டால் வுது முறியும் என்பதற்கு சரியான ஹதீஸ் இருக்கும் பொழுதும் கண்ணை மூடிக்கிட்டு ஷாஃபி இமாமுக்கு பின்னால போனா இது வழிகேடா இல்லையா? எனவே 4 மதுஹபுல் ஒன்றை பின்பற்றித்தான் ஆகணும்ன்றது சுத்த வழிகேடுன்றதை என்ன செய்யும்? அவர்களுடைய கருத்து வேற்றுமைகளை பார்த்தா விளங்கும். இன்னொன்று பாருங்க, வுதுவை முறிக்கிற காரியம் நீங்க படிச்சிருப்பீங்க. ஒட்டகை இறைச்சி சாப்பிட்டால் வுது முறியுமா முறியாதா? ஷாஃபி மதுஹபு வாதியாக இருந்து கொண்டு தீர்ப்பு தேடினா ஒட்டகை இறைச்சி சாப்பிட்டா வுது முறியாது. ஷாஃபி மதுஹபுல ஒட்டகை இறைச்சி சாப்பிட்டா வுது முறியாது. ஷாஃபி இமாமுடைய மாணவன் அஹ்மத் இப்னு ஹம்பல்ட்ட போய் கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க? ஒட்டகை இறைச்சி சாப்பிட்டா வுது முறியும். உஸ்தாது சொல்லுவாரு முறியாதுண்டுவாரு, மாணவன் சொல்லுவாரு முறியும்டுவாரு. அன்பார்ந்தவர்களே, இப்ப ஒரு முஸ்லிம்ட கடமை என்ன? உஸ்தாது சொன்னா சரின்னு போறதா கடமை? அப்படின்னா அஹ்மத் இப்னு ஹம்பல் எங்களுக்கு முன்னால போயிருக்கணும். அவங்க என்ன சொன்னாங்க? உஸ்தாது சொன்னாலும் பிலண்டா பிலதான். எனவேதான் அவங்க தனியா குர்ஆன் ஹதீஸ் ஆய்வு பண்ணினாங்க. ஆய்வு பண்ணி என்ன சொன்னாங்க? ஒட்டகை இறைச்சி சாப்பிட்டா வுது முறியும். இப்ப 2 கருத்தை நம்ம என்ன செய்யறோம்? ஷாஃபி இமாமுக்கெல்லாம் என்ன செய்யலாம்? 2 கூலியோ 1 கூலியோ கொடுக்கலாம், நமக்கு சேவை கிடையாது. ஆனா எனக்கும் உங்களுக்கும் என்ன பிரச்சனை? நம்ம 2 கருத்தையும் பார்க்கிறோம். ஒருத்தர் சொல்றாரு வுது முறியும்ன்றாரு, ஒருத்தர் சொல்றாரு வுது முறியாதுன்றாரு. எனக்கும் உங்களுக்கும் உள்ள கடமை என்ன தெரியுமா? அந்த 4 அறிஞர்களும் சொன்னாங்க, நம்ம சொல்றதை கேட்காதீங்கப்பா, சரியான ஹதீஸுக்கு பின்னால போங்க. இப்ப நம்ம அப்படி முஸ்லிமை தேடி பார்த்தா ஒரு நபித்தோழர் வருவாரு, அத்தவல்லஹு மின் லுஹூமில் கனமி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே ஆட்டிறைச்சி சாப்பிட்டான் நான் வுது எடுக்க வேண்டுமா? நபிகளால் சொல்லுவாங்க, இன்ஷித்த ஃபதவல்லா வ இன்ஷித்தலம் ஃபலா தத்தவல்லா. நீ விரும்பினா வுது எடுத்துக்க, விரும்பினா வுது எடுக்காம இருந்துவாங்க. திருப்பி கேட்பாரு, அத்தவல்லஹு மின் லுஹூமில் இப்லி, ஒட்டகை இறைச்சி சாப்பிட்டால் வுது எடுக்க வேண்டுமா? நஅம் ஃபதவல்லா மின் லுஹூமில் இப்லி. ஆமா, நீ ஒட்டகை இறைச்சி சாப்பிட வுது எடுக்கத்தான் வேணும்ன்றாங்க. தெளிவா ஹதீஸ் வந்துட்டது. எனவே நம்ம எதுக்கு பின்னால போக வேண்டிய கடமை இருக்குது? விளங்குதா உங்களுக்கு? நம்ம ஏன் மதுஹபுக்கு பின்னால போக கூடாதுன்னு சொல்றோம்? முட்டையா சொல்லல. அந்த அறிஞர்கள் சொன்னாங்க, நம்மட கருத்தை நீங்க பார்க்காதீங்க, குர்ஆன் ஹதீஸை பாருங்கண்டாங்க. இவ்வளவு ஆழமான ஒருத்தர் உலு முறியும்ன்றாரு, ஒருத்தர். இதனால என்ன பிரச்சனை? இலங்கையில ஷாஃபி மதுஹபா இருக்கிறவங்களுக்கு ஹஜ் உம்ரா செய்ய இயலாது. ஏன்? அதனாலதான் ஏர்போர்ட்ல வச்சு சொல்லி கொடுத்துருவாங்க, நீங்க என்ன மாறிக்கங்க, ஹனவி மதுஹபுக்கு மாறுங்க. எதுல? பெண்கள் பட்டால் வுது முறியும்ன்ற மசாலால. நாங்க சொல்றோம், நீங்க வாழ்நாள் முழுக்க குர்ஆன் ஹதீஸ் என்ற மதுஹபுல இருந்தா நீங்க உலகத்துல எங்க போனாலும் என்ன செய்ய தேவையில்ல, பெல்ட் அடிக்க தேவையில்ல, மாற தேவையில்ல. இல்ல ஒன்றுதாண்டு தொத்தினா உங்களுக்கு ஒரு சில வணக்கத்தை செய்யவே இயலாம போயிரும். விளங்கிடுதா உங்களுக்கு? எனவே தான் சொல்லுவாங்க, நீங்க இலங்கையில ஷாஃபி மதுஹபா இருந்தா உம்ரா ஹஜ்ஜிக்கு போகல ஹனபி மதுஹபா மாறுங்கன்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். உங்களுக்கு எனவே அதுல வேற ஷாஃபி மதுஹபு படி சுபஹ் குனூத்து ஓதலான்னு சொன்னா என்ன செய்யணும்? சஜதா சஹு செய்யணும். படிச்சிருப்பீங்க நீங்க. ஷாஃபி மதுஹபு படி சுபஹ் குனூத்து மறந்தா என்ன செய்யணும்? வேணும்னுட்டா தொழுக மாத்தில். மக்காக்கு போய் உங்களுக்கு தொழலாமா? மதீனாக்கு போய் உங்களுக்கு, மதீனால சவுதியில எங்க போனாலும் உங்களுக்கு என்ன செய்யலாது? ஷாஃபி மதுஹபு படி தொலையலாம போயிடும். தனியா தான் தொழணும் நீங்க. அப்ப என்ன பிரச்சனை? உடனே என்ன செய்யறது? ஹனபி மதுஹபு பெல்ட்டி அடிச்சுக்கிறது எது? சுபஹத்தொழும் வரைக்கும். அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹ்ட மதுஹபுல இருந்தா என்ன முடிஞ்சது? எனவே அந்த 4 அறிஞர்களும் தெளிவாக சொன்னோன்றதுதான் எங்களுக்கிட்ட முரண்பாடு வரும். குர்ஆன் ஹதீஸ்ல என்ன செய்யாது? முரண்பாடு வராது. அதுக்கு பின்னால போங்கன்னு சொன்னாங்க. இன்னொரு கருத்து வேறுமை. இதெல்லாம் ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன்டா, இதெல்லாம் பாருங்க, இந்த ஏட்டுக்கு போட்டின்னு சொல்லுவாங்க, எதிர்மறைன்னு சொல்லுவாங்க. விளங்குதா? ஒருத்தர் முறியுன்றார், ஒருத்தர் முறியாதுன்றார். இதுல எப்படி ரெண்டும் சரின்றது? ஒருத்தர் ஒன்றுன்றார், ஒருத்தர் ரெண்டுன்றார். எப்படி ரெண்டும் சரின்றது? இன்னொன்று பாருங்க, தலைய மஸ்ஹ் செய்யணும். தலைய மஸ்ஹ் செய்யணும். எப்படி மஸ்ஹ் செய்யறது? ஷாஃபி மான் சொல்லுவாங்க, தலையில ஒரு முடி, இப்படி ஒரு முடியை பிடிச்சு என்ன செய்யறாரு? தண்ணியத்தோடு இப்படி தடவினாலும் அவரோட தொழுகை என்ன செல்லுபடியாகிடும், வுது செல்லுபடியாகிடும். ஹனவி மதுஹபு படி தலையில 4 ஒன்று என்ன செய்யணும்? தண்ணியால் இப்படி தண்ணியை தொட்டு இப்படி ஒரு பகுதிக்கு வச்சுட்டா என்ன முடிஞ்சுது? அவர் படியும் என்ன முடிஞ்சு. ஹம்பலி மதுஹபு அஹ்மத் இப்னு ஹம்பலி மான் சொல்லுவாங்க, முழு தலையும் என்ன செய்யணும்? இப்ப 3 இடத்துல நிக்குது. விளங்குதா உங்களுக்கு? ஒன்று கிழக்குன்னு, ஒன்று மேற்குன்னு, ஒன்று வடக்குன்னு சொல்லுது. எதுக்கு பின்னால போறது? இப்ப நம்ம ஹதீசுகளை வந்து தேடி பார்த்தா புகாரி முஸ்லிமோட எல்லா ஹதீஸ் கிதாபுலயும் வரும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 2 கைகளாலும் தலையை தடவினார்கள். 2 கைகளாலும் தலையை தடவினார்கள். ஃபஅக்பல பிஹிமா வஅதுபர. என்ன செஞ்சாங்க? முன்ன இருந்து பின்ன கொண்டு போனாங்க, பின்ன இருந்து 2 கையை முன்ன கொண்டு வந்தாங்க. எந்த அளவு தெளிவா வருது தெரியுமா?
கைக்கு முகத்துக்கு கூட இந்த அளவு தெளிவா வரல. எதுல மனுஷன் வழிகட்டு போறான் அதுல தெளிவா வந்திருக்கு பாருங்க. கைய கழுவுறதுக்கு கூட எப்படி கழுவினாங்கன்னு வரல. தலை எப்படி வருது தெரியுமா? 2 கையாலையும் தலையை மசூ பண்ணினாங்கன்றே தெளிவா இல்லையா? அது ஒரு தெளிவு. முன்ன இருந்து பின்ன கொண்டு போனாங்க, பின்ன இருந்து முன்ன கொண்டு வந்தாங்க. இது போதுமா இல்லையா? அதுக்கு மேலும் எப்படி தெரியுமா வருது? பதபி முகத்தமி ராசிஹி, முன்னெற்றி ரோமத்தில் இருந்து ஆரம்பிச்சு ஹத்தா தஹப பிஹிமா இலா கஃபாஹு, புடரி வரைக்கும் கையை கொண்டு போனாங்க. சும்ம ரத்தஹுமா இலல் மக்கானில்லதி பதஅ மின்ஹு, எந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சாங்களோ அந்த இடம் வரைக்கும் திருப்பி கொண்டு வந்தாங்கன்னு புகாரி முஸ்லிம் எல்லாத்துலயும் ஹதீஸை பார்க்கலாம். இவ்வளவு தெளிவா வந்திருக்கும் பொழுதும் இல்ல நான் ஷாஃபி மதுஹபுக்காரன் ஒரு முடியத்தான் மசூ செய்ய வேண்டாம், சரி வருமா? அன்பாண்டவர்களை நல்லா விளங்கிக்கங்க. ஷாஃபி இமாம் செய்த ஆய்வுக்கு அல்லாஹ் கூலி கொடுப்பான். எனக்கும் உங்களுக்கும் என்ன கடமை? ஷாஃபி இமாம் சொன்னா சரின்னு போறதா அல்லது குர்ஆன் ஹதீஸுக்கு நேர்பட்டு எடுக்கிறதா? எனவே ஷாஃபி இமாமுடைய கருத்து பிழை, அஹ்மத் இப்னு ஹம்பல் இமாமுடைய கருத்து சரின்றது என்ன செய்யுது? எனவே இப்படி அவர்களுக்கு இடையில வந்திருக்கிற ஆழமான கருத்து வேற்றுமை எடுத்து பார்த்தா விளங்கும் மதுஹப் என்பது அடிப்படை கிடையாது. அந்தந்த அறிஞர்கள் ஆய்வு செஞ்சாங்க, அவங்களுக்கு சரிண்டு வட்டதை செஞ்சுட்டு போனாங்க. எங்களுக்குள்ள கடமை என்ன? அந்த அறிஞர்களை கண்ணை மூடிக்கிட்டு போறதல்ல, அவர்களுடைய ஆய்வுகளில் எது குர்ஆன் சுன்னாவுக்கு நேர்படுதோ அதை என்ன செய்யணும், எடுத்துட்டு போகணும்ன்றதுதான் எங்கள் மீது உள்ள கடமைன்றத முதல் பகுதியா விளங்குங்க. இப்படி சொல்லும் பொழுது என்னமோ நம்ம ஷாஃபி இமாமோட பெரியாள் மாதிரியும் அஹ்மத் இப்னு ஹம்பலை விட பெரியாள் மாதிரி இவர் என்ன புதுசா பேசுறாரு அப்படின்ற ஒரு விமர்சனம். எதுக்கு? அந்த 4 அறிஞர்களையும் யார் குர்ஆன் ஹதீஸுக்கு பின்னால போனாங்களோ அதை எடுக்கணும்னு நம்ம சொன்னா நம்மள என்ன செய்யறாங்க, இவர் பெரிய அறிஞர் மாதிரி பேசுறாருன்னு சொல்றாங்க பாருங்க. இது நம்ம வச்ச அடிப்படை கிடையாது. இதுக்கு முன்னால ஷாஃபி மதுஹபுக்கு கடுமையாக முயற்சி செஞ்ச அறிஞர்கள் அப்படிதான் இருந்தாங்க. அல்லாஹ் பயந்தவங்க, இஹ்லாஸோடு செயற்பட்டவங்க அப்படி இருந்திருக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒரு சில விடயங்களை சொல்றேன் பாருங்க. இந்த ரியாது சாலிஹின் இருக்கு தானே, அபு யஹ்யா இப்னு ஷரஃப் அபு ஜக்கரியா அன்-நவவி என்று சொல்லுவாங்க. இவர் ஷாஃபி மதுஹபுக்காக கடுமையா பாடுபட்டவர். ஷாஃபி மதுஹபுக்காக பல புத்தகங்களை தொகுத்தவர். அந்த அறிஞர் முஸ்லிம் ஹதீஸ் கிதாப் இருக்கு தானே, அதுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு விளக்க உரை எழுதினாங்க. அந்த விளக்க உரை எழுதும் பொழுது இந்த முஸ்லிம்ல இந்த ஒட்டக இறைச்சி சாப்பிட்டா வுது முறியும்ன்ற ஹதீஸ் வருது தானே, அந்த ஹதீஸுக்கு எப்படி நேர்மண்டு பாருங்க. என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, ஒட்டக இறைச்சி சாப்பிட்டா வுது முறியுமா முடியாதாண்டா ஷாஃபி இமாமு கிட்ட 2 கருத்து இருந்தது. ஒரு கருத்துல சொன்னாங்க வுது முறியும்டாங்க, இன்னொரு கருத்து சொன்னாங்க வுது முறியாதுன்னு சொன்னாங்க. வுது முறியாதுன்றதுதான் மதுஹபுல சஹீஹா இருக்குது. ஷாஃபி மதுஹபுல வுது முறியாதுன்றதுதான் சஹீஹா இருக்குது. ஆனாலும் குர்ஆன் ஹதீஸுக்கு நேர்பட்டது என்ன தெரியுமா? வலாகின்னஹு ஹுவல் கவியு, அதுதான் ஆதாரத்தின் அடிப்படையில் பலமானது. எது? ஒட்டக இறைச்சி சாப்பிட்டா வுது முறியும் என்பது என்ன செய்யறாங்க? வஹுவல்லதி அஅதகிது ருஜ்ஹானஹு. யார் சொல்றா இது? ஷாஃபி மதுஹப் இன்றைக்குள்ள அறிஞர்கள் மாதிரி கண்ணை மூடிக்கிட்டு போல விளங்குதா? நவவி இமாம்ன்றவங்க மதுஹப் நல்லா ஆய்வு பண்ணினவங்க. அவங்க சொல்றாங்க, என்னுடைய பார்வையில் ஒட்டக இறைச்சி சாப்பிட்டால் வுது முறியும்ன்றதுதான் என்ன ஹதீஸுக்கு சரியா வருது, அதுதான் பொருத்தமானதும். இதையே தான் ஷாஃபி மதுஹபை சார்ந்த பைஹக்கி இமாம், பைஹக்கின்றது ஹதீஸ் கிதாபுல மிக முக்கியமான ஒன்று. அந்த பைஹக்கி இமாமும் ஷாஃபி மதுஹபை சார்ந்தவங்க. அவங்களும் என்ன சொல்லுவாங்களாம், ஒட்டக இறைச்சி சாப்பிட்டா வுது முறியும்ன்றதுதான் சரி. ஆனா மதுஹபுக்கு முரணா இல்லையா? மதுஹபுக்கு முரணாக இருந்தாலும் அந்த அறிஞர்கள் எதை தேர்வு செஞ்சாங்க? குர்ஆன் ஹதீஸுக்கு நேர்பட்டு போறதை தேர்வு செஞ்சாங்க. அதே போல பாருங்க, இந்த தொழுகையில எத்தனை இடத்துல காது வரைக்கும் கையை தூக்கணும்? 4 இடத்துல தூக்கணும். ஆனா ஷாஃபி இமாமு கிட்ட போய் தீர்ப்பு கேட்டா அவங்க சொல்லுவாங்க 3 இடத்துல தான் கையை தூக்கணும். ஆரம்ப தக்பீரின் பொழுதும் ருக்கு செய்யும் பொழுதும் சமியல்லாஹு லிமன் ஹமிதான்னு சொல்லும் பொழுதும் காது வரைக்கும் கையை தூக்கணும். ஷாஃபி இமாமுடைய பார்வையில முதலாவது அத்தஹியாத்துல இருந்து எழும்புவோம் பாருங்க, 3வது ரக்காத்துக்கு அந்த நேரத்துல கையை தூக்குறதுக்கு ஹதீஸ் சஹீஹ் இல்லன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இவங்கெல்லாம் மௌத்தா போய் பின்னால வந்த ஒரு அறிஞர் தான் இப்னு ஹுஸைமா ரஹிமஹுல்லாஹ். சஹீஹ் இப்னு ஹுஸைமான்னு சொல்லுவாங்க, மிக முக்கியமான ஒரு ஹதீஸ் கிதாபு. அந்த இப்னு ஹுஸைமா ரஹிமஹுல்லாஹ் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பாருங்க, சொல்லுவாங்க, முதலாவது அத்தஹியாத்திலிருந்து எழும்பும் பொழுது கையை காது வரைக்கும் தூக்குவதுதான் சுன்னா. வைலம் எதுக்குருஹு ஷாஃபிஈயு, ஷாஃபி இமாம் சொல்லாட்டியும் பரவாயில்ல, அதுதான் சுன்னா. அல்லாஹு அக்பர். எப்படி அழகான ஒரு பதில் பாருங்க. என்ன சொன்னாங்க? ஷாஃபி இமாம் சொல்லாவிட்டாலும் பரவாயில்லை, முதலாவது அத்தஹியாத்திலிருந்து எழும்பும் பொழுது காது வரைக்கும் கையை தூக்குறது தான் சுன்னா. ஃபல் இஸ்னாது ஸஹீஹுன், ஏனென்றால் அதுக்கு வரக்கூடிய ஹதீஸ் சஹீஹா இருக்குது. புகாரில் ஹதீஸ் வருதா இல்லையா?
புகாரில ஹதீஸ் வருகிற சூர 4 இடத்துல கை தூக்கினாங்க. எனவே ஹதீஸ் ஐயா வந்திருக்குது. வக்கது கால ஷாஃபி இமாம் என்ன சொல்லிட்டு போனாங்க தெரியுமா? கூலு பிஸ்ஸுன்னா, ஹதீஸ சொல்லுங்க, வதஉ கௌலி, ஏண்ட கருத்தை தூக்கி வீசிட்டு போங்க, இப்படி சொன்னாங்க பாருங்க. எனவே ஷாஃபி மதுஹப் படி முதலாவது அத்தையாத்துக்கு பின்னால கையை தூக்குறது இல்லாவிட்டாலும் ஹதீஸின் அடிப்படையில் வந்திருக்குது. எனவே அதைத்தான் செய்யணும்னு யார் சொல்றா? ஷாஃபி மதுஹப் அறிஞர் இப்னு குஸைமா ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றதை நம்ம பார்க்க முடியுது. பாருங்க, நவவி இமாம் அவங்க ஷரஹுல் முஹத்தப்ன்ற அவங்களோட கிதாபுல சொல்லும் பொழுது சொல்றாங்க, வகான ஜமாஅத்தும் மின் முத்தகல்லிதி முத்தகத்திமி அஸ்ஹாபினா, எங்களுடைய தோழர்கள் ஷாஃபி மதுஹப் அறிஞர்கள்ல முன்னால வந்த அறிஞர்கள் எப்படி இருந்தாங்கண்டா, இதா ராவ் மஸ்அலத்தன் ஃபீஹா ஹதீதுன், ஒரு மார்க்க சட்டத்துல ஒரு ஹதீஸ் வந்து வமதுஹபு ஷாஃபிஈ ஹிலாஃபஹு, ஷாஃபி இமாமுடைய கருத்து அதுக்கு முரணாக இருந்தா அந்த அறிஞர்கள் என்ன தெரியுமா செய்வாங்க? அமிலு பில் ஹதீஸி, ஹதீஸத்தான் நடைமுறைப்படுத்துவார்கள், மதுஹபு கருத்தை விட்டுடுவாங்க. யார்ட கருத்து இது? அன்பாண்டவர்களே, நவவி இமாம் சொல்றாங்க. ஏன் நான் இதை உங்களுக்கு சொல்றேன் தெரியுமா? இன்றைக்கும் ஷாஃபி மதுஹப் அறிஞர் மிம்பர்ல பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, மதுஹபை பின்பற்றாதவன் வழிகேடு, மதுஹபை பின்பற்றினால் சுவர்க்கம் போகலாம்ன்றாங்க. ஆனா அந்த குர்ஆன் ஹதீஸுக்காக பாடுபட்ட அறிஞர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? ஒரு மதுஹபுக்கு பின்னால போக வேண்டிய அவசியம் கிடையாது, ஹதீஸ் சையா வந்தா என்ன செய்யுங்க, ஹதீஸுக்கு பின்னால போங்கன்னு சொல்றாங்க. எனவே அன்பாண்டவர்களே, இன்றைக்கு இருக்கிற அறிஞர்களுக்கு மதுஹபை பத்தியும் தெளிவு கிடையாது, குர்ஆன் சுன்னாவை பத்தியும் தெளிவு. இதான் எல்லாத்தையும் விட பெரிய பிரச்சனை. முதலாவது நம்ம இருக்கிற மதுஹபை பத்தியாவது தெளிவு இருக்கணுமா இல்லையா? அந்த தெளிவு கூட இல்ல. எனவே அன்பாண்டவர்களே, தெளிவா விளங்கிக் கொள்ள வேண்டும். அவர்களுக்கு இடையில வந்திருக்கிற கருத்து வேற்றுமைகள் ஆழமானது. எங்களுடைய கடமை என்ன தெரியுமா? அந்த கருத்து வேற்றுமைகளை பார்த்து எது குர்ஆன் சுன்னாவுக்கு நேர்படுகிறதோ அதுக்கு பின்னால போயிருவோம், எதை விட்டுடுவோம். அந்தந்த அறிஞர்களுடைய கருத்துக்களை நம்ம விட்டுட்டு போறதுதான் மறுமைக்கு வெற்றிக்கு வழிவகுக்குமே அல்லாமல் ஒரு மதுஹபு தான் என்று கண்ண மூடிக்கிட்டு போனா பல சந்தர்ப்பத்தில் முஸ்லிமா வாழையலா போகின்றது ஒரு பிரச்சனை. இரண்டாவது, மறுமையில வெற்றி எடுக்கிறது என்ன செஞ்சிடும், கேள்விக்குறியா போயிரும் என்பதை மதுஹபுதான் என்று வாழுகிற இஸ்லாமிய உறவுகள் அடிப்படையாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்த கட்டம் என்ன? இன்னொரு விஷயம், மதுஹபை பின்பற்றவன் தான் மறுமையில வெற்றி பெறுறது என்று சொன்னா அதுல உறுதியா இருக்கணும் தானே. ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்ம 3 மதுஹபை விட்டுடுவோம். இலங்கையில் அதிகமா பின்பற்றப்படுற மதுஹப் எதுஹபு? இந்த மதுஹப் எது? ஷாஃபி மதுஹபு. அந்த மதுஹபை நம்ம எடுத்துக்கிட்டா நம்மட அண்டை அசல்ல வாழ்றவங்க இருக்கிறாங்க தானே, நம்மளோடு சேர்ந்து கொள்ளக்கூடிய இஸ்லாமிய உறவுகள் இருக்கிறாங்க தானே, பெரும்பாலும் ஷாஃபி மதுஹபுக்காரவங்க. இவர்கள் சரியாக ஷாஃபி மதுஹபை பின்பற்றினாங்களா? ஷாஃபி மதுஹபுனா முதலாவது ஷாஃபி இமாமுடைய பேச்சுக்கு தானே இடம் கொடுக்கணும். அதுல சரியாக இருந்தாங்களான்னு பார்த்தா அதுல கூட சரியா இல்ல. மக்களை எங்கேயோ கொண்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. ஷாஃபி மதுஹபுன்னு சொல்லி மதரசால படிச்சு கொடுக்கப்படுற கிதாபை பார்த்தா ஷாஃபி இமாமுடைய புத்தகம் படிச்சு கொடுக்கப்படுறது இல்ல. ஷாஃபி இமாமுடைய புத்தகம் ரிசாலா இருக்குது, உசூலுல் ஃபிக்ஹ் சம்பந்தப்பட்ட புத்தகம், உம்மு இருக்குது. ஒவ்வொரு சட்டத்தை பேசும் பொழுதும் ஹதீஸ் ஆதாரத்தோட பேசுவாங்க உம்முன்ற கிதாபுல. அதே போல அகீதா சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் இருக்குது. எதையும் என்ன செய்யறது இல்ல, மக்களுக்கு படிச்சு கொடுக்கிறது இல்ல. எதை படிச்சு கொடுப்பாங்க தெரியுமா? மதுஹப் என்ற போர்வையில யார் யாரோ ராஃபி இமாம் எழுதினதும் நவவி இமாம் எழுதினதும் சொல்லி மதரசால உம்தாண்டு எழுதி, யார் எழுதினன்றதே என்ன கிடையாது. உம்தான்ற கிதாபுக்கு யார் ஆசிரியர்ன்றதுல கூட கருத்து வேற்றுமை இருக்குது. அதுல ஒரு குர்ஆன் வசனம் ஒரு ஹதீஸ பார்க்கலுமாண்டா மிகவும் கஷ்டப்பட்டு என்ன செய்யணும், மிச்சம் கஷ்டப்பட்டுதான் என்ன செய்யணும், ஒரு குர்ஆன் வசனம் ஒரு ஹதீஸ பார்க்கணும். ஷாஃபி மதுஹப் கிதாபுண்டு மதரசால படிச்சு கொடுக்கறதுல என்ன சொல்ல வாரேன் தெரியுமா? ஒரு மதுஹபை தான் பின்பற்றணும்னு சொல்றவங்க அதுலயாவது உருப்படியா இருக்கிறாங்களாண்டா அதுல கூட இல்ல. இத பொதுமக்கள் கட்டாயம் விளங்கி இந்த செய்திகளை உங்களோட குடும்ப உறவுகளுக்கு என்ன செய்யுங்க, எடுத்து சொல்லிக் கொடுங்க. ஏண்டா இது விளங்க வேண்டிய ஒரு அடிப்படை. எந்த அளவுக்கு சொன்னா, ஒரு சில செய்தியை பாருங்க, ஷாஃபி இமாமுடைய நேரடி ஃபத்வா வந்திருக்கும், அது இன்றைக்கு எந்த பள்ளியிலும் என்ன செய்யாது, அமுல்படுத்தப்பட மாட்டாது. எந்த ஷாஃபி மதுஹபுக்காரனும் இந்த சட்டம் தெரியாது. ஒரு சில செய்தியை சொல்றேன் பாருங்க. இன்றைக்கு சமூகத்தில் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கக்கூடிய இலங்கை வாழ் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே தமிழ் உலகத்திலே பிரச்சனையாக இருக்கிற மசாலாக்கள் 1-2-3 இருக்குது. இந்த மசாலாக்கள் எடுத்து பார்த்தா ஷாஃபி இமாம் எங்கட பக்கம் தான் நிப்பாங்க. இதான் பிரச்சனை. விளங்குதா? இலங்கை வாழ் முஸ்லிம்களுக்கு மத்தியில இன்னைக்கு இந்த தௌஹீது, தப்லீக், ஜமாத் இஸ்லாமி பிரச்சனை இருக்கு பாருங்க. இந்த ஒரு சில விஷயத்துல கடுமையான பிரச்சனை இருக்கு. இந்த பிரச்சனை எல்லாத்திலையும் தேடி பார்த்தா ஷாஃபி இமாம் யார பக்கம் நிப்பாங்க, தௌஹீத்வாதிகளோட பக்கம் நிப்பாங்க. அதுல அவங்க யாரை பின்பற்றது இல்ல, ஷாஃபி இமாம். இது எப்படி அடிப்படையாகலாம்?
நான் சொல்ற பகுதி விளங்கு தானே? அடிப்படைண்டா அதுல உறுதியா இருக்கணும் தானே? நம்ம குர்ஆன் ஹதீஸ்ன்ற அடிப்படையில் இருக்கிறோம். குர்ஆன் ஹதீஸ் எங்க வந்து அதுக்கு பின்னால போயிரும். நீங்க ஷாஃபி மதுஹப் தான் அடிப்படைன்னு சொன்னா ஷாஃபி இமாம் எதை சொன்னாலும் போகணும் தானே? ஆனா அதுல கூட என்ன இல்ல, உறுதியாக இல்ல. ஒரு சில விஷயத்தை பாருங்க, தொழுகைக்கு பின்னால இமாம் சலாம் கொடுத்தா என்ன செய்யணும்? இது இன்றைக்கல்ல தௌஹீது வரலாற்றுல, ஜமாத் இஸ்லாமி வரலாற்றுல தரீகாவாதிகளோட சண்டை பிடிச்ச இடமே இதுதான். தொழுகைக்கு பின்னால என்ன செய்யறது? ஹஸ்ரத் என்ன செய்வாரு? திரும்பி உட்கார்ந்து சுப்ஹானல்லாஹ்ன்றா தான் மக்கள் சுப்ஹானல்லாஹ்னு வாயை திறக்கிறது. அவர் திடீர்னு மறந்து துஆ ஓத ஆரம்பிச்சுட்டா எல்லாம் ஆமீன் சொல்லி திரும்பி போயிடுவாங்க. அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஆனா ஷாஃபி இமாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? அவர்களோட வழிகாட்டுதல பாருங்க, நேரடியா தௌஹீத்வாதிகள் சொல்ற மாதிரி இருக்கும். என்ன சொன்னாங்கடா, உம்மு என்ற அவர்களுடைய சொந்த கிதாபுல அவங்க சொல்லுவாங்க, இமாம் சலாம் கொடுத்து விட்டால் இமாமுக்கும் மாமுமுக்கும் நான் சொல்வது என்னவென்றால், வா அக்தாருலில் இமாமி வல் மஅமூம், இமாமுக்கும் மாமுமுக்கும் நான் சொல்வது ஐ யذ்குரல்லாஹ பஅதல் இன்சிராஃபி மினஸ் ஸலா, இமாம் மாமும் ரெண்டு பேரும் சேர்ந்து ரசூலுல்லாஹ்வை தொட்டும் வந்த திக்ருகளை என்ன செய்யணும்? ரெண்டு பேரும் சொல்லணும். இமாம் மாமும் ரெண்டு பேரும் சொல்லணும். எப்படி சொல்லணும் தெரியுமா? வ யுக்ஃபியானி திக்ர, ரெண்டு பேரும் திக்ர ரகசியமா தான் சொல்லணும், சத்தம் போட்டு சொல்லக்கூடாது. இன்றைக்கு ஷாஃபி மதுஹப் பள்ளிகளுக்கு போனா சுப்ஹானல்லாஹ்ன்றது என்ன செய்யும்? ரோட்டை தாண்டி அங்க என்ன செய்யும்? சில நேரம் எங்களை அடுத்த தொகுதி பள்ளிக்கும் கேட்கும் பாருங்க, அவ்வளவு சத்தம் போட்டு என்ன செய்யறது? மைக்க போட்டுக்கிட்டு என்ன செய்யறது? திக்ரு செய்யறது. லா இலாஹ வஅலம் அன்னஹு அஃலது திக்ருன்னா பள்ளி என்ன செய்யும்? ஆடி அடங்கும். அந்த அளவு சத்தத்தோட திக்ரு செய்யறது. ஷாஃபி இமாம் என்ன தெரியுமா சொன்னாங்க? இமாம் மாமும் ரெண்டு சாராரும் மௌனமாக என்ன செய்யணும்? திக்ரு செய்யணும். சொல்லி போட்டு சொன்னாங்க, இல்லா அன் யகூன இமாமன் யஜிபு அன் யுதஅல்லம மின்ஹு, ஒரு சாரார் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எப்படி திக்ரு செய்யணும்னு தெரியாது. அப்படி ஒரு சாராராக இருந்து அவருக்கு ஒரு இமாம் இருந்தா அந்த இமாம் மட்டும் என்ன செய்வாரு? கொஞ்சம் சத்தம் போட்டு திக்ரு செய்வார். எதுக்கு தெரியுமா? ஆமீன் சொல்றதுக்கு. அதான் விசேஷம். எதுக்கு தெரியுமா? இமாம பின்பற்றி அவங்களும் என்ன செய்யறதுக்கு? திக்ர செய்யறதுக்கு. விளங்குதா? இன்றைக்கு மக்களுக்கு என்ன தெரியாது? அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லாஹும்ம அன்த ஸலாம் வ மின்க ஸலாம் திக்ரு தெரியாதுன்னு வைங்க. அப்ப இமாமுடைய கடமை என்ன தெரியுமா? கொஞ்சம் சத்தம் போட்டு சொல்வாரா, இப்படி ஒரு திக்ர் ஒன்று இருக்குது படிக்கணும்னு விளங்கி கொள்றதுக்கு என்ன செய்வாரு? அவர்களும் அதை படித்துக் கொண்டு விட்டால் இமாம் மௌனமாகிடுவாரு. எவ்வளவு அழகா எவ்வளவு தெளிவா சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. இன்றைக்கு என்ன நிலைமை? ஷாஃபி மதுஹப் பள்ளிகள்ல இன்றைக்கும் சில பள்ளிகள் இருக்குன்னு தெரியுமா? 5 நேர தொழுகைக்கு பின்னாலேயும் 5 வகையான துஆ இருக்குது. அதை ஓத தெரியாத இமாம பள்ளிக்கு ஹஸ்ரத்தா எடுக்கிறது இல்ல. பாத்துருக்கீங்களா நீங்க? யாசின் ஜுசு, யாசின் புத்தகம் ஒன்று இருக்கும். அந்த யாசின் புத்தகத்துல லுகருக்கு பின்னால் ஓதும் துஆ, அசருக்கு பின்னால இமாம் டெஸ்ட் பண்றது எப்படி தெரியுமா? அந்த துஆ தெரிஞ்சாதான் ஷாஃபி மதுஹப் பள்ளிக்கு பொருத்தமானவராம். ஷாஃபி இமாம் என்ன சொல்லிட்டு போனாங்க? எந்த அளவுக்கு ஒரு குர்ஆன் வசனத்தை காட்டினாங்க, வலா தஜ்ஹர் பி ஸலாத்திக வலா துகாஃபித் பிஹா வப்தகி பைன ஸாலிக சபீலா, நீ தொழும் பொழுதுண்டா திக்ர் செய்யும் பொழுது வெடிச்சத்தத்தில் செய்யவும் கூடாது, உனக்கு கேட்காத அளவுக்கு மௌனமாக செய்யவும் கூடாது, உனக்கு காதுக்கு விளங்குற அளவுக்கு என்ன செய்யணும்? நடுநிலைமையா செய்யணும்ன்ற குர்ஆன் வசனத்தை போட்டு தொழுகைக்கு பின்னால திக்ரு செய்யறவங்க 10 பேரு கேட்கிற அளவுக்கு செய்யக்கூடாது. அழகா சொல்லிட்டு போனாங்க. இன்னைக்கு இது நடைமுறைப்படுத்தப்படுதா? இதை நடைமுறைப்படுத்தினா நிறைய பள்ளியில என்ன தௌஹீது பிரச்சனை இல்லா போயிரும். தௌஹீதுவாதிகளுக்கு அந்த பள்ளியில போய் என்ன செஞ்சிடலாம்? அழகா தொழுதுட்டு வந்துடலாம். முடியுமா? முடியாதா? எந்த ஷாஃபி பள்ளிக்கு போங்க, ஷாஃபி இமாமுடைய நேரடி ஃபத்வாவுக்கு மாற்றமாகத்தான் என்ன செய்யுது. இது ஒரு பிரச்சனை. இன்னொரு பிரச்சனை தெரியுமா? ஜும்மாவுக்கு பாங்க சொல்றது. தௌஹீதுவாதிகளுக்கும் அடுத்த ஜமாத்தார்களுக்கும் உள்ள பெரிய பிரச்சனை என்ன? ஆனா சரியா குர்ஆனை இது பிரச்சனையே கிடையாது. பிரச்சனை இதுலதான். ஜும்மாவுக்கு ஒரு பாங்கா 2 பாங்கா. சரியாப்பா, நானும் நீங்களும் தெளிவு சொல்றதை விடுவோமே. நீங்க தான் ஷாஃபி மதுஹப் தான் என்ன சுவர்க்கத்துக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறவங்க தானே. ஷாஃபி இமாமுடைய உம்முன்ற கிதாபை பிரட்டி ஜும்மாவுடைய பாடத்தை பிரட்டினா எப்படி பாங்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க அழகா சொல்லுவாங்க, ஒரு முஅத்தின் தான் என்ன செய்யணும்? ஜும்மாவுக்கு பாங்கு சொல்லணும். பல முஅத்தின்கள் பாங்கு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹதீஸ் வரும். எந்த ஹதீஸ்? சாயிப் இப்னு யஸீத்ன்றவங்க சொல்லுவாங்க, நபிகளாருடைய காலத்துல இஸ்லாத்துடைய ஆரம்ப பகுதியில் எப்படி பாங்கு சொல்லப்பட்டது? இமாம் மிம்பர்ல அமர்ந்த பிறகுதான் பாங்கு சொல்லப்பட்டது. இது நபிகளாருடைய காலத்திலும் சரி, அபூபக்கர் உமருடைய காலத்திலும் சரி, இமாம் மிம்பர்ல அமர்ந்த பிறகுதான் ஜும்மாவுக்கு பாங்கு சொல்லப்பட்டது. உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலத்துல தான் மக்கள் அதிகரித்த பொழுது என்ன செய்யப்பட்டது? இரண்டாவது ஒரு பாங்கு அதிகரிக்கப்பட்டது என்று சொல்லி செய்தியை சொல்லி போட்டு ஷாஃபி இமாம் சொல்லுவாங்க, வகது கான அத்தா, அத்தா என்றவர் மிக முக்கியமான தாபியங்கள் ஒருத்தர். அவங்க என்ன சொல்லுவாங்களாம், உஸ்மான் தான் பாங்கு ஏற்படுத்தினான்றது தவறு, முஆவியா தான் என்ன செஞ்சாங்க?
பஜார்ல ஒரு பாங்கு ஏற்படுத்தினாங்க, அவங்க சொல்ற கருத்தை சொல்லி போட்டு சொல்றாங்க, வல்லாஹு தஆலா அலம், அல்லாஹ் தான் அனைத்தையும் அறிந்தவன் சொல்லி போட்டு ஷாஃபிமான் சொல்றாங்க, வ அய்யஹுமா கானல் அம்ரு, உஸ்மான் ஏற்படுத்தியிருந்தாலும் சரி, முஆவியா ஏற்படுத்தியிருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, ஃபல் அம்ருல்லதி அலா அஹ்தி ரசூலில்லாஹ், நபிகளாருடைய காலத்தில் எந்த நடைமுறை இருந்ததோ அஹப்பு இலைய, அதுதான் எனக்கு விருப்பமானது. என்ன சொன்னாங்க? உஸ்மான் 2வது பாங்கு ஏற்படுத்தினாரா, முஆவியா 2வது பாங்கு, அது பிரச்சனை கிடையாது. எனக்கு விருப்பம் எது தெரியுமா? நபிகளாருடைய காலத்தில் எது நடைமுறை இருந்தது, மிம்பர்ல ஏறி அமர்ந்த பிறகுதான் பாங்கு, அதுதான் எனக்கு விருப்பமானதுன்னு சொன்னாங்க. ஆனா இதை நடைமுறைப்படுத்தினா ஏன் பிரச்சனை? சும்மா கேட்கிறேன்னா, ஷாஃபி இமாமுடைய கருத்து குர்ஆன் ஹதீஸுக்கு நேர்பட்டு வந்தா அதை தானே எடுக்கணும். அதைத்தானே ஷாஃபி இமாம் வசியத்தா சொல்லிட்டு போனாங்க. ஏன் சரியான ஷாஃபி மதுஹபை பின்பற்ற கூடாது? எனவே இன்றைக்கு இருக்கிற ஷாஃபி மதுஹபுக்காரவங்களே ஷாஃபி இமாமை பின்பற்றாங்களான்னு கேட்டா சரியா பின்பற்றல, சும்மா வாய் வேஷத்துக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே அல்லாமல் சரியா பின்பற்றல. அடுத்தது பாருங்க, இன்னொரு பிரச்சனை, மையத்தை அடக்கினா கபர் என்ன செய்யறது? இதுவும் என்னதான், என்ன சொல்ல வாரண்டா, எதிலெல்லாம் குர்ஆன் ஹதீஸ பேசுற தௌஹீத்வாதிகளுக்கும் அடுத்த ஜமாத்துக்கும் ஆழமான பிரச்சனை இருக்குமோ அதுலெல்லாம் ஷாஃபி இமாம் யார பக்கத்துல இருக்கிறாங்க? தௌஹீத்வாதிகள். ஏன்டா அவங்க குர்ஆன் ஹதீஸ்ல இருந்தாங்க, அதனால இந்த தீர்வு வருது. மௌத்தா போனவர் கபர் என்ன செய்யணும் அது பத்தி சொல்லும் பொழுது அவங்க சொல்றாங்க, ஒரு மனிதர் மரணித்து விட்டால் அவரை அடக்கம் செஞ்சு போட்டு அவர கபரில இருந்து எந்த மண்ணை வெட்டி எடுத்தோமோ அதே மண்ணை போட்டு என்ன செய்யுங்க, நீங்க கபரை மூடுங்க. அவங்க சொல்லும் பொழுது சொல்றாங்க, ஏன் என்று சொன்னால் வேற வேற மண்ணெல்லாம் நீங்க போட்டு மூடினீங்கன்னு சொன்னா அது பூமியை விட என்ன செஞ்சிடும், உயர்ந்து போயிரும். நீங்க கபருக்கு மேல மண் போடுறதாக இருந்தா வ இன்னமா உஹிப்பு அன் யுஷக்கஸ அலா வஜில் அர்தி ஷிப்ரன், நான் எதை தெரியுமா விரும்புறேன், ஒரு கபருக்கு மேல மண்ணை போடும் பொழுது ஒரு ஜான் பூமிக்கு மேல இந்த அளவு வரணும், அவ்வளவுதான் மண் போடணும் நான் விரும்புறேன், அதுக்கு மேல என்ன செய்யக்கூடாது. இன்னைக்கு பிரச்சனையே இதுலதான், மண்ணை போட்டு கூம்பு வடிவத்தில் என்ன செய்யறது, ஒரு அடிக்கு மேல வைக்கிறதுல தான் பிரச்சனை. என்ன சொல்லிட்டு போனாங்க ஷாஃபி இமாம், பூமிக்கு மேல சொல்லி போட்டு சொல்றாங்க, வ உஹிப்பு அல்லா யுப்னா, கபறுகள் கட்டப்படாமல் இருப்பதுதான் எனக்கு விருப்பமானது, வலா யுஜஸ்ஸஸ, அதுக்கு சுண்ணாம்பு போன்றவைகள் பூசப்படாமல் இருப்பது எனக்கு விருப்பமானது அப்படின்னு என்ன செய்யறாங்க, அழகா சொல்றாங்க. சொல்லி போட்டு சொல்றாங்க, ஏனென்று சொன்னால் முஹாஜிர்களோட கபறுகளை நம்ம பார்க்கிறோம், அன்சாரிகளோட கபறுகளை நம்ம பார்க்கிறோம், எதுவுமே என்ன செய்யப்படல, சுண்ணாம்பு பூசப்படல, எதுவுமே செங்கல் போன்றவற்றால கட்டப்படல என்று சொல்லி அழகா சொல்லி போட்டு தாவூஸ் அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை பதிவு செய்றாங்க, நபிகளார் கபறுகள் கட்டுவதை தடுத்தார்கள், அதற்கு சுண்ணாம்பு பூசுவதை தடுத்தார்கள் என்ற ஹதீஸை ஷாஃபி இமாம் சொல்லி என்ன சொல்றாங்க, கபருக்கு மேல ஒரு ஜானுக்கு மேல மண் போடக்கூடாது, அது ஒன்று, கபரை கட்டக்கூடாது, கபருக்கு என்ன செய்யக்கூடாது. இன்றைக்கு நீங்க பெரும்பாலும் கொழும்புல இருக்கிற ஷாஃபி மதுஹப் பள்ளிகள் எல்லாம் போங்க, போனா பள்ளிக்கு வரவேற்கிறது எதுதான், கபரு தான். மருதானில் இருக்கிற கலந்தார் சாஹிப் பள்ளிக்கு போங்க, கொள்ளுப்பட்டில் இருக்கக்கூடிய பெரிய பள்ளிக்கு போங்க, அப்படிதானே. பெரும்பாலும் கொழும்புல உள்ள பள்ளிகளுக்கு போனா பள்ளியில வரவேற்கிறவர் யார் தான், கட்டப்பட்ட கபராகத்தான் இருப்பார். ஷாஃபி இமாமுடைய நேரடி பார்வையில தவறா இல்லையா? நமக்கு ஹதீஸ் இருக்குது வேற. நான் என்ன சொல்ல வரேன்டா, மதுஹபுதான் சுவர்க்கம் கொண்டு போக சொல்றவங்க அந்த வாதத்திலேயாவது உறுதியாக இருந்தாங்களான்னு கேட்டா என்ன கிடையாது, உறுதியாக இல்ல. சும்மா மக்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எனவே அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த பல அடிப்படைகளில் மதுஹபை பின்பற்றது கடமை என்பது தவறு, மறுமை வெட்டிக்கு இட்டு செல்லும் என்பது தவறு. அடுத்தது பாருங்க, மௌத்தா போனா என்ன செய்யணும், மௌத்தா போனா நம்ம இன்றைக்கு என்ன சொல்றோம், ஒரு மையத்து வீட்டுக்கு போனா நீங்க தின்றதுக்கு போகாதீங்கப்பா, ஒரு கூட்டம் என்ன செய்யறது, தின்றதுக்கிட்டே போறது. நாங்க என்ன சொல்றோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மையத்துக்கு போனப்ப என்ன சொன்னாங்க, மக்களே இந்த ஜாஃபருடைய குடும்பத்துக்கு நீங்க சாப்பாடு செஞ்சு கொடுங்க, அவர்களுக்கு கவலை வந்திருக்குது சொன்னாங்க தானே. ஷாஃபி இமாம் அவர்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, மையத்து வீட்டுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி சொல்லும் பொழுது சொல்லுவாங்க, மையத்து எங்கேயாவது விழுந்துட்டா பக்கத்து வீட்டுக்காரவங்க என்ன செய்யணும், அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜாஃபர் அவர்களுடைய மையத்துக்கு போய் அப்படி சொன்னாங்கன்னு ஹதீஸை காட்டி என்ன சொல்லுவாங்க. இன்னைக்கு குர்ஆன் ஹதீஸை பேசுற நம்ம எதை சொல்றோமோ அதை அப்படியே சொல்லியிருக்கு. இது நடைமுறைப்படுத்தப்பட்ட இன்னைக்கு பிரச்சனையா? நான் கேட்கிறேன், இன்னைக்கு மையத்து வீட்டுல பிரச்சனையே எதுக்கு தான், மையத்து விழுந்தண்டுறாவைக்கு ஒரு கத்தம் நடக்குதா இல்லையா? ஷாஃபி இமாமுடைய கருத்துக்கே முரணானது. மையத்து வீட்டுல சாப்பாடு செய்ய கூடாதுன்றது ரசூலுல்லாஹ்வுடைய கொள்கை, அடுத்தவங்க தான் செஞ்சு கொடுக்கணும்ன்றது என்ன ரசூலுல்லாஹ் காட்டி கொடுத்த வழிமுறை, அதையே ஷாஃபி இமாம் வலியுறுத்துறத பாக்குறோம். அடுத்த பிரச்சனை என்ன, மௌத்தா போனவருக்கு குர்ஆன் தமாம் பண்ணேலுமா கத்தம் கொடுக்கலுமா,
அப்படிதானே? ஷாஃபி இமாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஷாஃபி மதுஹபை சேர்ந்த மிக முக்கியமான அறிஞர் தான் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லா. இப்னு கஸீர் தஃப்சீர் இப்னு கஸீர் இருக்குதானே, அவங்க ஷாஃபி மதுஹபை சார்ந்த அறிஞர். அவங்க என்ன செய்வாங்கண்டா, சூரத்துன் நஜ்முல வரும் வஅன் லைஸலில் இன்சானி இல்லா மா ஸஆ, மனிதனுக்கு அவன் செய்த முயற்சிகளை தவிர வேற எதுவும் கிடைக்காது என்ற அந்த குர்ஆன் வசனத்துக்கு விளக்கம் சொல்லும் பொழுது என்ன சொல்லுவாங்கண்டா, ஷாஃபி இமாம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இந்த வசனத்தை ஆதாரமாக வைத்து சொன்னார்கள், யாராவது மரணித்தவருக்காக குர்ஆன் ஓதி அந்த நன்மையை சேர்க்க முற்பட்டால் லா யஸிலு பிதாஉ ஸவாபிஹா இலல் மௌத்தா, மௌத்தானவர்களுக்கு குர்ஆன் ஓதி நன்மை சேர்க்க போனா அது என்ன செய்யாது, ஒரு காலமும் கிடைக்காது. ஏனென்றால் லிஅன்னஹு லைஸ மின் அமலிஹிம் வலா கஸ்பிஹிம், இது அவர்களுடைய முயற்சியால். வேற யாரோ தானே ஓதுறாங்க, வேற யாரோ குர்ஆன் ஓதி சேர்த்ததுக்கு என்ன செய்யாது, நன்மை போய் சேர மாட்டாது. அதனாலதான் ரசூலுல்லாஹ் அதை எங்களுக்கு காட்டி தரவும் இல்ல, குர்ஆன் ஓதுறத ஆர்வம் ஊட்டவும் இல்லைன்னு என்ன செய்யறாங்க. அல்லாஹு அக்பர். நான் சும்மா சொல்றேன், இது ஷாஃபி இமாம் சொன்னாங்கன்றதுக்காக நாங்க சரி காணல, இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய தீர்ப்பா இருக்குது, தனி வேற. ஷாஃபி இமாம சரியா பின்பற்றி நடைமுறைப்படுத்தினா இன்னைக்கு தௌஹீத் ஜமாத்னு தனி ஒன்று போகணுமான்னு கேட்கிறேன் நான். ஷாஃபி மதுஹபை சரியா பின்பற்றினா என்ன செய்ய தேவையில்ல, பின்பற்றல, வெறுமனே வாயளவுல பேசுறாங்க ஷாஃபி மதுஹபு ஷாஃபி மதுஹபுண்டு. ஷாஃபி இமாமுடைய எந்த நடைமுறையும் யார்கிட்ட இல்ல. எந்த அளவுக்கு சொல்லுவாங்கன்னு சொன்னா பாருங்க, வபாபுல் குர்பாத்தி, வணக்கங்கள் என்று வரும் பொழுது யுக்தஸரு ஃபீஹி அலன் நுசூஸ், அதுல எது குர்ஆன்ல வந்ததோ எது ஹதீஸ்ல வந்ததோ அதை மட்டும் தான் செய்யணும், அதை தாண்டி போக கூடாது. வலா யுத்தஸர்ரஃபு ஃபீஹி பி அன்வாஇல் அக்ஸியத்தி வல் ஆரா, என்ன சொல்றாங்க தெரியுமா, மார்க்க விவகாரத்துல கியாஸ் கியாஸ் என்று சொல்லி கொண்டு போக கூடாது. அந்த அறிஞர் சொன்னார் இந்த அறிஞர் சொன்னார் என்று போக கூடாது, குர்ஆன் ஹதீஸ்ல வந்ததை மட்டுமே என்ன செய்யணும், போதுமாக்கி கொள்ளணும். இப்படியே தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு நம்ம இன்றைக்கு குர்ஆன் ஹதீஸ் பேசுறோம், நம்ம ஷாஃபி இமாம் சொன்ன அதே வார்த்தை, வணக்கம் வந்தா குர்ஆன் ஹதீஸும் மட்டும்தான் பார்க்கணும், அதுல கியாஸும் சரி வராது, தனி மனிதர்களுடைய கருத்துக்களும் சரி வராது. எவ்வளவு அழகா சொல்லிட்டு போனாங்க பாருங்க. அன்பார்ந்தவர்களை, இஸ்லாமிய உறவுகளை, இப்படி நிறைய செய்திகளை என்ன செய்யலாம், பார்க்கலாம். ஏன் நான் இந்த அடிப்படை உங்களுக்கு சொன்னேன்டா, முதல் பகுதி நான் ஏற்கனவே உங்களுக்கு விளங்கப்படுத்தினேன். முதல் பகுதி என்னன்னு சொன்னா, மக்கள் என்ன செய்யணும், மதுஹபு தான் அடிப்படை என்று சொல்கிற மக்கள் தெளிவடையணும். இரண்டாவது, எங்களுக்கு ஒரு கடமை இருக்குது, நாங்க ஏன் மதுஹபை பின்பற்ற தேவையில்லைன்னு சொல்றோம், அதை விளங்கி எங்கட வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தி எங்கட சொந்த பந்தங்களுக்கு இந்த அடிப்படைகளை சொல்லி கொடுக்கணும். மதுஹபு தான் அடிப்படை என்று வாழ்றவங்களை எப்படியாவது கலட்டி எடுத்து குர்ஆன் ஹதீஸுக்கு கீழே என்ன செய்யணும், கொண்டு வந்து வைக்க வேண்டிய ஒரு கடமை இருக்குன்னு இதை சொன்னேன். அடுத்தது மிக முக்கியமானது என்னன்னு சொன்னா, இதையும் நான் உங்களுக்கு தொட்டு காட்டினேன். நம்ம இவ்வளவு ரெண்டு நாள் நாங்க உங்களுக்கு சொன்னோம் என்னன்னு சொன்னா, அந்த அறிஞர்கள் எல்லோரும் உயிரோட வாழும் பொழுது என்ன சொன்னாங்க தெரியுமா, எங்களை பின்பற்றாதீங்க. அப்படி சொல்லியும் இன்றைக்கு உலகத்தில் ஆழமாக பின்பற்றப்படுகிறார்களா இல்லையா, இதுலதான் கவனமா இருக்கணும். நாம எவ்வளவுதான் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுங்க சொன்னாலும் நம்ம மௌத்தா போன போற ஒரு கூட்டம் எங்கட பின்னுக்கு வந்துடக்கூடாது. அதுல அந்த அறிஞர்கள் கவனமாக இருந்தாங்க. ஆனாலும் பின்னால வந்த மக்கள் என்ன தெரியுமா செஞ்சாங்க, ஷாஃபி இமாமின் மீதுள்ள மஹப்பத்தின் காரணமாக எல்லாம் மீறி அவர்களை நேசிச்சு அவர்களுடைய ஃபத்வாக்களை பின்பற்ற ஆரம்பிச்சாங்க. அபூ ஹனீஃபா இமாம எல்லாம் மீறி நேசிச்சதன் காரணமாக அவங்களோட ஃபத்வாவை ஒரு கூட்டம் பின்பற்ற ஆரம்பிச்சாங்க. இதுதான் மதுஹபுகள் உருவாகிறதுக்கு காரணமே அல்லாமல் அந்த அறிஞர்கள் உருவாக்கிட்டு போல். நல்லா விளங்கிக்கங்க, விளங்குதா? ஷாஃபி இமாம் அவர்களும் இந்த 4 இமாம்களும் மக்களுக்கு போதித்தது குர்ஆன் ஹதீஸை தான். எதுக்கு ஆதாரம் இருக்குமோ அதை சொல்லுவாங்க, எதுக்கு ஆதாரம் இல்லையோ அதை சொல்ல மாட்டாங்க. அப்படிதான் அவங்களோட நடைமுறை இருந்தது. பின்னால வந்த மக்கள் என்ன செஞ்சாங்க, அவர்களை தனிப்பட்ட ரீதியில் நேசிக்க ஆரம்பித்தார்கள். எல்லை மீறி நேசித்ததன் விளைவு எங்க கொண்டு போய் விட்டது, அவர்களை பின்பற்ற நிலைமைக்கு கொண்டு போய் விட்டது. அன்பான், இதுலதான் நானும் நீங்களும் கவனமா இருக்கணும். இந்த பேசிக்க சரியா விளங்கலண்டா இந்த கல்ல நாளைக்கு நானும் நீங்களும் என்ன செய்யலாம், ஒரு தனி மனிதனுக்கு பின்னால போகலாம். எந்த அளவுக்குண்டா, இன்றைக்கு உயிரோடு வாழுகிற ஒரு சில அறிஞர்கள் மார்க்கத்தை பேசும்பொழுது தெளிவா இந்த அடிப்படையை சொல்றாங்களா இல்லையா, எங்களை பின்பற்றாதீங்கப்பா குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுங்க சொல்லும் பொழுதே உயிரோடு இருக்கும் பொழுதே ஒரு கூட்டம் என்ன முடிவுக்கு வந்துட்டது, இந்த அறிஞர் சொன்னா பிழை வராது. எப்படி தப்லீக் ஜமாத்துக்காரவங்க எங்கட இமாம்கள் எங்கட ஹஸ்ரத்துமார் எங்கட அறிஞர்கள் சொன்னா நாங்க கண்ணை மூடிக்கிட்டு போவோன்ற முடிவுக்கு வந்தாங்களோ, எப்படி ஜமாத்தை இஸ்லாமி டிஏ போன்றவங்க எங்கட அமீர்மார் எங்களை தவறா வழி நடாத்த மாட்டாங்க அவங்க சொன்னா சரிதான் என்று போனார்களோ, எப்படி ஜமாத்துல் முஸ்லிமீன்
எங்கட அமீருக்கு கட்டுப்படுறது கடமை, அவருக்கு மாறு செய்யக்கூடாதுன்னு அவருக்கு பின்னால கண்ணை மூடிக்கிட்டு போனாங்களோ. உலகத்துல இந்த முன்னே வந்த அறிஞர்களை பார்த்தா மௌத்தா போன போறதான் மதுகப் உருவாகிச்சு. இன்றைக்கு என்ன தெரியுமா, உயிரோடு இருக்கும் பொழுதே மதுகப் உருவாகிக்கிட்டு இருக்குது. அல்லாஹ் பாதுகாக்கணும். எனவே தெளிவா இருக்க வேண்டும் சகோதரர்களே. எந்த பெரிய அறிஞராக இருக்கட்டும், எந்த பெரிய ஆலிமாக இருக்கட்டும், குர்ஆன் ஹதீஸை சொன்னா ஏற்றுக்கொள்வோம். குர்ஆன் ஹதீஸுக்கு முரணாக சொந்த சிந்தனைகளையும் சொந்த ஆய்வுகளையும் வைத்து முடிவு சொல்ல வந்தா குர்ஆன் ஹதீஸை எடுப்போம், சொந்த முடிவையும் சொந்த ஆய்வும் என்ன செஞ்சுட்டு போயிடுவோம், ஒரு பக்கம் விட்டுட்டு போயிடும். இந்த அடிப்படை தவறி போற நேரம் தான் ஒரு தனி மனிதனின் மீது எல்லை மீறிய இரக்கமும் பாசமும் நேசமும் வந்து எப்படி இந்த மதுஹப் உருவாகிச்சோ அது போன்ற ஒரு நிலைமை எனக்கும் உங்களுக்கும் என்ன செஞ்சிடக்கூடாது. எனவே இதுல கவனமாக இருக்கோன்றதுக்கு தான் இந்த மதுஹப் எப்படி வந்தது இதை நான் உங்களுக்கு சொன்னேன். எனவே அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த அடிப்படையில் நானும் நீங்களும் கவனமாக இருப்போமாக இருந்தால் நிச்சயம் என்ன செய்யலாம், உலகத்திலும் உண்மையான முஸ்லிமாக வாழ்ந்து மறுமை வெற்றிக்கு போகலாம். இல்ல என்று சொன்னா நம்ம உலகத்திலையும் என்ன செய்வோம், கெட்டவர்களா வழிகேடர்களா அடையாளப்படுத்தப்படுவோம், மறுமை பாக்கியம் இல்லாம போயிடும். எனவே எங்கட உள்ளத்தில் ஒன்று வருது பாருங்க, சில நேரத்தில் எங்கட ஹஸ்ரத் சொன்னா சரி, எங்கட அறிஞர் சொன்னா சரின்ற ஒரு முடிவு வருது பாருங்க, அது தவறு. நம்ம முடிவெடுக்கணும். யாருக்கும் வாயால சொல்லுவாங்க யாருக்கும் தவறு வரும், ஆனா நடைமுறையில் என்ன செய்யாது, இருக்காது. நம்ம சொன்னோம் தானே, ஷாவி மதுஹப் தாண்டுவாங்க, ஆனா ஷாவி மதுஹப் சரியான செய்ய மாட்டாங்க, பின்பற்றமா. அதே மாதிரி நடைமுறை இன்றைக்கும் வரும். அவர்தான் வீடியோ போட்டு காட்டுவாங்க, என்னை பின்பற்றாதீர்கள், குர்ஆன் ஹதீஸை தான் பின்பற்றுங்க சொல்லுவாங்க. ஆனா சொல்லி என்ன செய்வாங்க, ஒரு தனி மனிதனுக்கு முன்னால அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு போற ஒரு காட்சியை பார்க்கலாம். எனவே அன்பாண்டவர்களே, அல்லாஹ் ரசூலுக்கு மேல யாரையும் என்ன செய்யக்கூடாது, நேசிக்க கூடாது. நேசிச்சால் இந்த வழிகேடு என்ன செய்யும், வரும். அது உண்டு. இரண்டாவது என்னன்னு சொன்னா, இவருடைய ஆய்வுகளில் தவறு வராதுன்னு முடிவெடுக்கிறோம் பாருங்க, இது என்ன செய்யும், எங்களை வழிகேட்டை நோக்கி கொண்டு போய் சேர்க்கும். இந்த ஒரு அடிப்படை நம்ம என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ளணும். இந்த மாலிக் இமாம் சொன்னாங்க தானே, ரசூலுல்லாஹ்வை தவிர மற்ற எல்லா கருத்திலும் என்ன இருக்குது, எடுக்கிறதுக்கும் இருக்குது விடுறதுக்கும் இருக்குது. இந்த ஒரு அடிப்படையை நம்ம ஆழமா வச்சுக்கொள்வோம்னு சொன்னா, நம்ம ஒரு மனுஷன் ஒரு கருத்தை சொல்லும் பொழுது அதுல மிச்சம் கவனமா இருக்க வேண்டிய தெரியுமா, 1400 வருஷமா ஒரு நிலைப்பாடு ஒரு கருத்து குர்ஆன் சுன்னா அடிப்படையில் இருக்குது. இன்றைக்கு நேத்து வந்து புதுசா ஒன்றை சொல்லும் பொழுதாவது கொஞ்சம் யோசிக்கணுமா இல்லையா, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். 1400 வருஷமா முஸ்லிம்களே உலகத்தில் இருக்கலையா, இருந்தாங்க தானே. குர்ஆன் சுன்னா புகாரி முஸ்லிம் இருந்ததா இல்லையா, இருந்தாங்க தானே. இதுக்காக பாடுபட்ட ஒரு அறிஞர் சமூகம் இருந்தது தானே. சத்தியத்தில் நிலைத்திருந்த ஒரு கூட்டம் இருந்தது தானே. அப்படி இருந்தும் திடீர்னு ஒருத்தர் வந்து அந்த 1400 வருஷத்துல வாழ்ந்த முஸ்லிம்களையும் முஷ்ரிக்காக்குற காஃபிராக்குற ஒரு தீர்ப்பை சொன்னா இப்பயாவது கொஞ்சம் சிந்திக்க கூடாதா? எனவே இந்த சிந்திக்கின்ற பழக்கம் இல்லாமல் போய் அவர் எதை சொன்னாலும் நாங்க போவோம்ன்ற சிந்தனை வந்தா எப்படி இந்த மதுஹபுகள் உருவாகிச்சதோ அது போன்று என்ன செய்யும், மௌத்துக்கு முன்னாலே என்ன செஞ்சிடலாம், மதுஹபுகள் உருவாகிடலாம் என்ற ஒரு பாடத்தை நானும் நீங்களும் என்ன செய்யணும், ஆழமாக படிச்சு இந்த மதுஹபுகள் எப்படி உருவாகியது அது போன்ற ஒன்று திருப்பியும் என்ன செய்யக்கூடாது, உருவாகக்கூடாதுன்றதுல கவனமாக இருக்கணும். எனவே அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த அடிப்படையில் மதுஹபுகளை நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல மறந்துட்டேன். அப்ப இந்த அறிஞர்கள் ஏன் கருத்து வேற்றுமைப்பட்டார்கள் அதை நல்லா விளங்கிக்கங்க. இன்றைக்கு நம்ம புகாரி இருக்குது, முஸ்லிம் இருக்குது, அபூதாவுத் இருக்குது, திர்மிதி இருக்குது, எல்லா ஹதீஸ்களும் தொகுக்கப்பட்டு பார்க்கிறோம். அஹ்மத் என்ற ஹதீஸ் கிதாபுல 40,000 ஹதீஸ பார்க்கிறோம். லேப்டாப்ல விரலால ஒரு தட்டு தட்டினா எல்லா ஹதீஸும் ஒரு பேஜ்ல வாரத பார்க்கிறோம். கருத்து வேற்றுமை இருக்குதா இல்லையா? இவ்வளவு ஹதீஸ்களை பார்க்கிற சந்தர்ப்பம் கிடைச்சும் கருத்து வேற்றுமை இருக்குதா இல்லையா? கருத்து வேற்றுமை இருக்கத்தான் செய்யுது. அப்படியானால் அன்றைக்கு இருந்த அறிஞர்களுக்கு புகாரி, முஸ்லிம், அபூதாவுத், திர்மிதி அவங்களுக்கு பின்னால வாழ்ந்தவங்க உலகத்துல விளங்குதா? மாலிக் இமாம், அஹ்மத் இப்னு ஹம்பல் இமாமோட காலத்துல தான் ஹதீஸ்கள் தொகுக்கப்படுற ஆரம்ப கட்டம் வருது. மாலிக் இமாம் தொகுத்துட்டு போனாங்க, பெரிய அளவுக்கு இருக்கல்ல. அஹ்மத் இப்னு ஹம்பல் அவர்களுடைய காலத்துல தான் ஹதீஸ் கலை என்பது வளர்ச்சி அடைஞ்சி என்ன செய்யப்படுது. எனவே ஷாஃபி இமாம் அவங்க புகாரி ஹதீஸ் கிதாபை பார்க்கல, முஸ்லிம் இமாம் அவங்களோட கிதாபை யார் பார்க்கல, அபு ஹனீஃபா இமாம் பார்க்கல. எனவே அவர்களுடைய காலத்துல ஹதீஸ் புத்தகங்கள் இருக்கல்ல. முவத்தா மாலிக் மட்டும் ஷாஃபி இமாமோட காலத்துல இருந்தது. அவங்களுக்கு கிடைச்ச ஹதீஸை வச்சு என்ன செஞ்சாங்க,
மக்களுக்கு மார்க்கத்தை சொல்லி கொடுத்தாங்க. அதனால இங்க ஈராக்ல இருக்கக்கூடிய ஷாஃபி இமாம் ஒரு கருத்தை சொன்னாங்க, கூஃபால இருந்துகிட்டு ஒரு கருத்தை சொன்னாங்க, அவருக்கு கிடைச்ச ஹதீஸை வச்சு ஃபத்வா கொடுத்தார். இங்க பகதாதுல அஹ்மத் இப்னு ஹம்பல் இமாம் அவர்களுக்கு கிடைச்ச வச்சு ஃபத்வா கொடுத்தாங்க, ஹதீஸை வச்சு ஃபத்வா கொடுத்தாங்க. அங்க மதீனால மாலிக் இமாம் அவர்களுக்கு கிடைச்ச ஹதீஸை வச்சு ஃபத்வா கொடுத்தாங்க. அதனாலதான் என்ன வந்தது, ஒன்று மிக முக்கியமான காரணம் ஹதீஸுகள் எல்லாம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்பது. இரண்டாவது, ஒரு ஹதீஸ கிடைச்சிட்டுதுன்னு சொன்னா அவங்களுக்கு உடனடி இன்றைக்கு மாதிரி உடனே கோல் போட்டு கேட்கிற காலமாது. ஈராக்ல இருந்து மதீனாவுக்கு எவ்வளவு தூரம் போகணும், அவ அறிஞர்களோட சந்திச்சு விளக்கம் கேட்கிறன்றது மிக நீண்ட தூரம் பயணம் செய்ய வேண்டியிருந்தது. அதனால் அவர்களுக்கு உடனே உலமாக்கள் எல்லாம் ஒன்று கூட்டி ஆய்வு பண்ணி முடிவெடுக்கிற நிலைமை இருக்கல்ல. எனவே அவர்களுடைய காலகட்டத்தில் எந்த ஹதீஸ் கிடைச்சதோ அவங்களுக்கு கிடைச்ச விளக்கத்தில் என்ன செஞ்சாங்க, விளக்கத்தை சொல்லிட்டு. இதுதான் கருத்து வேற்றுமை வார்த்தை. ஒன்று ஹதீசுகள் கிடைக்கல, கிடைத்த ஹதீஸும் என்ன எல்லாரும் விளங்குற மாதிரி ஒரு ஆய்வு பண்ணி ஒரு இடத்துல உட்கார்ந்து மஷூரா பண்ணி விளங்குற சந்தர்ப்பம் இருக்கல்ல. அடுத்த கட்டம் என்னன்னு சொன்னா, இவர பார்வையில் ஒரு ஹதீஸ் பலவீனமாக இருக்கும், அவருடைய பார்வையில் அது சரியா இருக்கும் சொல்லிட்டு போனாங்க தீர்ப்பு. இன்றைக்கு என்ன செய்யலாம், நமக்கு எல்லா ஹதீஸா கிதாபை முன்னுக்கு வச்சு ஆய்வு செஞ்சு பார்க்கலுமா இல்லதா, இது போன்ற ஒரு நிலைமை அன்றைக்கு இருக்கல்ல. அப்படி இருந்தாலும் அந்த அறிஞர்கள் சண்டை பிடிச்சுக்கிட்டு இருக்கல, இதான் விசேஷம். விளங்குதா? இன்றைக்கு மதுகபு வழிகேடு வாய்க்கிலேசா பேசுறோம். ஆனா அந்த அறிஞர்களை பொறுத்தவரையில மாலிக் இமாமுடைய நேரடி மாணவன் ஷாஃபி இமாம் சண்டை பிடிச்சுக்கிட்டாங்களா? சண்டை பிடிக்கும், உங்களோட கருத்து பில ஏண்ட ஃபத்வா இது சொல்லிட்டு போனாங்க. ஷாஃபி இமாமுடைய நேரடி மாணவன் அஹ்மத் இப்னு ஹம்பல் இமாம், உங்களோட கருத்து அது ஏண்ட கருத்து. எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஷாஃபி இமாம் அவங்க தொழுகையை விட்டவன் காஃபிர் இல்ல, தொழுகையை விட்டவன் காஃபிர் இல்ல, ஆனாலும் என்ன செய்யப்பட வேண்டியவன், கொல்லப்பட வேண்டியவன்டாங்க. அஹ்மத் இப்னு ஹம்பல் இமாம் மாணவன் சொன்னாங்க, தொழுகையை விட்டவன் காஃபிர், கொல்லப்பட வேண்டாங்க. ஷாஃபி இமாம் உஸ்தாது தானே, மாணவர்கிட்ட கேட்பான், காஃபிர்னு சொல்றீங்களே எப்படி அவர் இஸ்லாத்துக்கு வரதுன்னு கேட்டாங்க. கலிமாவையும் சொல்றாரு, இங்கால தொழுகையை விட்டவன் காஃபிர்னு சொல்றாரு, எப்படி அவர் இஸ்லாத்துக்கு வரதுன்னு கேட்டாங்க. ஆரோக்கியமான கருத்து பரிமாறுகள் போச்சு, போகாமல் இல்ல. இதுக்காக என்ன செய்யல, சண்டை பிடிச்சுக்கல. ஆனா இன்றைக்கு வந்திருக்கிற மதுகபுவாதம் எந்த அளவுக்கு போய் நிக்குது, எதிர்மோட போட்டு பேசுற நிலைமையும் சண்டை பிடிக்கிற நிலைமையும் ஒருத்தன் காவிராக்கி முஷ்ரிக்காக்கி என்ன நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கிற வேலையும் என்ன செஞ்சிருக்கு, இன்றைக்கு ஆரம்பிச்சிருக்குதுன்னு சொன்னா, அன்பாண்டவர்களை இஸ்லாமிய உறவுகளை மிச்சம் கவனமாக கையாள வேண்டியதுதான் என்ன மார்க்க விவகாரங்கள் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. எனவே இன்றைக்கும் ஒரு மனுஷன் எனக்கு குர்ஆன் ஹதீஸ் ஆய்வு செஞ்சு பார்த்தா இதுதான் சத்தியம் விளங்குதுன்னு சொன்னா அவனை அல்லாஹ்ட்ட விட்டுடுங்க, அவன் மறுமை தீர்ப்பு கையடிக்க போகாதீங்க. எனக்கு இதுதான் விளங்குதுன்னு சொன்னா விட்டுட்டு போங்க, அவனை நரகவாதியாக்கி காஃபிராக்கி முஷ்ரிக்காக்குற வேலை செய்ய முடியாது. எனவே அன்பார்ந்தவர்களே, கருத்து வேற்றுமை என்பது அன்றைக்கு இருந்ததுக்கு நியாயபூர்வமான காரணம் இருக்குதுண்டா, இன்றைக்கு எல்லா ஹதீசுகளையும் பார்த்து கொண்டே என்ன வருது, கருத்து வேற்றுமை வருதா இல்லையா? இன்றைக்கும் இன்டர்நேஷனலா லோக்கலா கருத்து வேற்றுமை முடிவு கொண்டு வர முடியுதா? முடியல. ஏன்? ஆழமான கருத்து வேற்றுமை இருக்குதுண்டா அதுக்கு இடம் கொடுக்கத்தான் வேணும். இதுல நான் பிடிச்ச மொசலுக்கு தான் 3 கால் என்ன செய்யக்கூடாது, எனக்கு சரிண்டு படுது, இது நான் இதுல போறேன், நீங்க செய்றீங்களா அது நீங்க அல்லாஹ்வோட பார்த்து இத முடிஞ்சது. அப்போ குர்ஆன் ஹதீஸ பேசிக்கிட்டு கருத்து வேற்றுமை இருந்தாலும் ஒத்துமையா இருக்கேலுமா இல்லதா? இன்றைக்கு எந்த அளவுக்கு போயிட்டாங்கண்டா, குர்ஆன் ஹதீஸ பேசக்கூடிய ஒரு சாரார் என்ன வாதம் வைக்கிறாங்க தெரியுமா, நாங்க ஒரு கருத்துல ஒன்றுபட்டு இருக்கிறோம், உங்களுக்கு 10 கருத்து இருக்குது அப்படியே சொல்றாங்க. நம்ம ஒரு கருத்துல இருக்கிறோம், உங்களை பார்த்தா அன்சார் மௌலவி ஒரு கருத்தை சொல்றாரு, இங்கல இஸ்மாயில் சலவி ஒரு கருத்தை சொல்றாரு, அங்கால அவர் ஒரு கருத்தை சொல்றாரு சொல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அன்பாண்டவர்களே, நபிகளாருடைய மௌத்துக்கு பின்னால சஹாபாக்களுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள், எப்படி இருந்தார்கள் தெரியுமா? நான் சொன்னேன் தானே, கிட்டத்தட்ட அபூ ஹனீஃபா இமாமுடைய காலம் வரும் வரைக்கும் 89 வருஷம் இருந்தது தானே கிட்டத்தட்ட. அந்த கால பகுதியில் எப்படி இருந்தாங்க? அவங்களுக்கு சரிண்டு பட்டதை செஞ்சுட்டு போனாங்களா இல்லையா? உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, குளிப்பு கடமையாகினா தயமும் செய்ய தேவையில்லைன்றாங்க. அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, உமரே எனக்கும் உங்களுக்கும் நடந்த சம்பவம் ஞாபகம் இல்லையா? ரசூலா தயமும் காட்டி தந்தாங்களேன்றாங்க. கருத்து வேற்றுமை இருந்ததா இல்லையா? ஒற்றுமையா இருந்தாங்களா இல்லையா? தாராளமா பார்க்கலாம் சகோதரர். எனவே பல கருத்து இருக்குதுன்றதுனால வழிகேடாகுமா? இல்ல. தீர்வு தெரியலண்டா கருத்து வேற்றுமை இருக்கத்தான் செய்யும். எனவே ஒருத்தருக்கு பின்னால் ஒன்றுபடணும், ஒரு கருத்துல தான் போகணும்ன்றதுதான் மதுகபு. விளங்குதா? எப்படி மதுகபுவாதிகள் சொல்லுவாங்க, நாங்க ஏதோ ஷாஃபி மதுகபுண்டாவது போய்கிட்டு இருக்கிறோம், உங்களுக்கு தான் 9 மதுகபு இருக்குதுன்னு யார் சொல்லிக்கிட்டு இருக்கிறா?
மதுஹபுவாதிகள் அதே வாதம் இன்றைக்கு எதுல வந்திருக்குது? குர்ஆன் ஹதீஸை பேசுகிற உறவுகளிடத்துல வந்திருக்குது. நாங்க ஒரு ஜமாத்துக்கு கட்டுப்பட்டு ஒரு ஃபத்வால போறோம், உங்களுக்கு 10 ஃபத்வா இருக்குது, என்ன செஞ்சிருக்காங்க? பேசுறாங்களா இல்லையா? எனவே நான் சொல்ற நல்லா விளங்கிக்கங்க, குர்ஆன் ஹதீஸை ஆய்வு பண்ணுகிற சமூகத்தில் பல கருத்து இருக்கலாம், அது நியாயமானதுதான். இதுதான் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் இருந்தது. ரசூலுல்லாஹ் உயிரோட இருக்கும் வரையில நேரடியா தீர்வு கொடுத்தாங்க, இது சரி இது பிழை, முடிஞ்சது. ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு பின்னால பல சந்தர்ப்பங்கள்ல உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஒரு கருத்து இருந்ததுக்கு ஆயிஷா நாய்க்கு ஒரு தீர்ப்பு இருந்தது, இப்னு உமருக்கு ஒரு தீர்ப்பு இருந்தது, ஆயிஷா நாய்க்கு ஒரு தீர்ப்பு இருந்ததா இல்லையா? எனவே அதே போன்ற ஒரு நிலைமை. ஆரோக்கியமான சமூகம் யார் தெரியுமா? நீயும் குர்ஆன் ஹதீஸ் ஆய்வு பண்ணு, நானும் ஆய்வு பண்ணுகிறேன். குர்ஆன் ஹதீஸ்ல உனக்கு விளங்குறத நீ பின்பற்று, எனக்கு விளங்குறத நான் பின்பற்றுகிறேன். மொத்தம் குர்ஆன் ஹதீஸில் ஒன்றுபட்டோம், உள்ளுக்கு கருத்து வேற்றுமை இருக்கலாம். ஒன்றுதான் வரணும் என்று போனா அதை விட ஷாஃபி மதுஹப்ல என்ன செஞ்சிடலாம்? இருந்துட்டு போயிலுமா இல்லதா? எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த அடிப்படையை மட்டும் ஆழமாக விளங்கி கொண்டால் நிச்சயம் மௌத்து வரைக்கும் என்ன செய்ய மாட்டோம், நானும் நீங்களும் வழிகட்டு போக மாட்டோம். இல்லை என்றால் இன்றைக்கல்ல நாளைக்கு எங்கள் என்ன செய்யலாம், வழிகேடு வரலாம். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த மதுஹபு எப்படி வந்தது, இந்த மதுஹபு எப்படி வளர்ச்சி அடைந்தது, இன்றைக்கு எப்படி இந்த மதுஹபுவாதம் வந்து கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் புரிந்து சத்தியத்தை சத்தியமாக விளங்கி எடுத்து நடக்கக்கூடிய மக்களாகவும், அசத்தியத்தை அசத்தியமாக விளங்கி ஒதுங்கி நடக்கக்கூடிய மக்களாகவும் வாழ்ந்து மரணிக்க நானும் நீங்களும் முயற்சி செய்ய வேண்டும். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிய வேண்டும். வா ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கேள்விகள் நம்மளும் இருக்கா? அல்லாஹ் அக்பர். கேள்வி இல்லைண்டா முடிச்சுக்கொள்வோம், இருந்தா என்ன கேட்கிறாருன்னு சொன்னா, இது தலைப்புக்கு இல்லாட்டியும் நான் சொன்ன உதாரணத்திலிருந்து கேட்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தலையை மசுகு பண்றதுக்கு அழகா காட்டி தந்தாங்க. இப்படி நான் உங்களுக்கு ஹதீஸ்ல வந்த வார்த்தையை தெளிவா சொன்னேன். ஹதீஸ்ல வருது 2 கையால மசுகு பண்ணினாங்க, முன்ன இருந்து கொண்டு போய் பிடரி வரைக்கும் கொண்டு போய் முன்னால கொண்டு வந்தாங்கன்னு இருக்குது. அதுக்கு பிறகு எப்படின்னு சொல்லி காட்டுறாங்க, முன்னட்டி ரோமத்துல வச்சு அப்படி பிடரி வரைக்கும் கொண்டு போனாங்க, திருப்பி என்ன செஞ்சாங்க. இந்த அளவு தெளிவா வந்திருக்கு. கேட்கிற கேள்வி என்னன்னு சொன்னா, இவ்வளவு ஹதீஸ்ல வந்திருக்கும் பொழுதும் இன்றைக்கும் ஒரு சாரார் என்ன செய்யறார், இப்படி ஷாஃபி மதுஹபை இப்படி தட்டிட்டு போறாருண்டா, இதுதான் என்ன வழிகேடுன்னு சொன்னோம். நாங்க இவ்வளவு ஹதீஸ்ல வந்திருக்கும் பொழுதும் நாங்க இந்த உதுவுல தவறு விடுவோம்டா, எங்கட உது என்ன செய்யாது, ஏற்றுக்கொள்ளப்படாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யாருக்கு உது இல்லையோ அவருக்கு தொழுகை இல்லை. அப்படித்தானே? காலை கழுகுறீங்க, கரண்டை கால் கழுவிப்படல, தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா? கைய கழுகுறீங்க, முழங்கை கழுவிப்படல, தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா? அல்லாஹு அக்பர், ஏற்றுக்கொள்ளப்படாது. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முழு தலையையும் மசுகு பண்ணி காட்டி இருக்கும் பொழுது நாம் அப்படியே முழு தலையையும் மசுகு எந்த அளவுக்குண்டா பாருங்க. ரசூலுல்லாஹ் தலப்பா கட்டி இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் தலப்பா கட்டி இருந்த சந்தர்ப்பம் மிக 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 குறைவு. ஹதீஸுகளை பார்க்கலாம், தலப்பாவை கலட்டி வச்சுட்டு தலையை மசுகு பண்ணாங்கன்னு பார்க்கலுமா? தொப்பிய கலட்டி வச்சுட்டு தலையை மசுகு பண்ணாங்க இல்ல, ரசூலோட வாழ்க்கையில இல்லவே இல்ல. இருந்திருந்தா சஹாபாக்கள் சொல்லிருப்பாங்க. அப்படிதானே? எந்த அளவுக்குண்டா சப்பாத்து, ரசூலுல்லாஹ் கால்ல வந்து ஹுஃபு போட்டுருப்பாங்க, சப்பாத்து போட்டிருப்பாங்க. ஹதீஸ்ல வரும் என்ன தெரியுமா, ரசூலுல்லாஹ் வுது எடுப்பாங்க, நான் சப்பாத்தை கலட்டுறதுக்கு போவேன், ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க விடுங்கப்பா நான் சுத்தமா தான் போட்டிருக்கிறேன்னு சப்பாத்துக்கு மேல என்ன செய்வாங்க. சப்பாத்து போட்டதுக்கு கிடைக்கிற ஆதாரமாவது எதுக்கு கிடைக்கல, தொப்பிக்கு கிடைக்காது. தனி என்ன சொல்ல வாரேன்டா, ரசூலுல்லாஹ் ஒரே அவ்வளவு ஹதீஸ்களையும் ஒரே ஒரு ஹதீஸ் தான் வரும், ரசூலுல்லாஹ் தலப்பா கட்டியிருந்தாங்க. அந்த தலப்பால ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, முன்னட்டி ரோமத்தை தடவிட்டு தலப்பாவுக்கு மேலால கையை கொண்டு போறாங்க. அவ எந்த அளவு அந்த சுன்னாவை ஃபாலோ பண்ணி இருக்கிறாங்க. முன்னட்டி ரோமத்தை தடவிட்டு அப்படி தலப்பாவுக்கு மேல கொண்டு போய் கொண்டு வராங்க கைய. அப்ப அது எந்த அளவு ஃபாலோ பண்ணப்பட்ட சுன்னத்து. அடே தலப்பா கட்டிருக்கிறோமப்பா, அந்த நேரத்திலாவது முன்ன தடவிட்டு போகணும் ரசூலுல்லாஹ் போனாங்களா? போகல. தலப்பா தலையில் இருந்த நேரம் முழு தலையை மசுகு பண்ணினாங்கண்டா, இது எவ்வளவு வலியுறுத்தப்பட்டு சுன்னான்றதை விளங்கிக்கங்க. எனவே நீங்க ரசூலுல்லாஹ் செஞ்ச மாதிரி வுது செய்யலண்டா வுது என்ன செய்யாது, ஏற்றுக்கொள்ளப்படாது. வுது ஏற்றுக்கொள்ளப்படாடி தொழுகை என்ன செய்யாது, ஏற்றுக்கொள்ளப்படாது. எனவே நானும் குர்ஆன் ஹதீஸை பின்பற்ற நானும் நீங்களும் ரசூலுல்லாஹ் தலையை மசுகு பண்ண மாதிரி என்ன செய்யும், முழு தலையையும் மசுகு பண்ணிக்கொள்ளும். இன்னொரு பள்ளிக்கு போய் தொழலாமான்னு கேட்டா, பொதுவாக நம்ம ஒரு விஷயத்தை விளங்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதெல்லாம் ரசூலா தீர்வா சொல்லிட்டு போனாங்க. இந்த ஹதீஸை மட்டும் வச்சுக்கோங்க. ரசூலா சொன்னாங்க, ஒரு காலம் வரும், அந்த காலத்துல
தொழுகையை பால்படுத்துகிற தலைவர்மார் வருவாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், அல்லாஹ்வின் தூதரே அந்த காலகட்டம் வந்தா நாங்க என்ன செய்யணும்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க தனிய தொழுகிற சந்தர்ப்பம் கிடைச்சா தனிய தொழுதுகங்க. ஆனா அவர் இமாமத்து செய்யற நேரம் வந்தா அவரோட போய் என்ன செய்யுங்க, கலந்துக்க, உங்களுக்கு சுன்னத்துடைய நன்மை கிடைக்கும்னு சொன்னாங்க. இதான் ஹதீஸ். அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே அவர் தவறு செய்யறாருன்றது சரியா விளங்குது, அவர் பிளவிடுறாருன்றது சரியா விளங்குது, இவரை போய் பின்பற்ற சொல்றீங்களே அப்படின்னு கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவர்கள் விடுகிற தவறு அவருக்குரியது, நீங்க செய்யற நன்மைக்கு அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்வான். நீங்க எதுக்கு போறீங்க? ஜமாத்து பேணணும்ன்றதுக்கு போறீங்க. குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் நடக்கிறதுக்கு ஜமாத்து இல்ல, அதனால போறீங்க. தவறு இருந்தா அவரோடு சம்பந்தப்பட்ட தவறு, எனக்கு ஜமாத்துடைய நன்மை கிடைக்கணும் நல்ல நோக்கத்துல போறீங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களோட நல்லெண்ணத்துக்கு என்ன கிடைக்கும்? நன்மை கிடைக்கும்டாங்க. அவர் விட்ட தவறுக்கு அல்லாஹ் அவரைத்தான் குற்றம் பிடிப்பானே தவிர உங்களோட ஜமாத்து நன்மை என்ன செய்ய மாட்டான். அனஸ் ரதியல்லாஹு அவங்க ரசூலுல்லாஹ் மௌத்தா போய் பின்னால காலம், மிச்ச காலம் வாழ்ந்தவங்க தான் அனஸ் ரதியல்லாஹு. பிற்பட்ட காலத்துல பள்ளியில வந்து உட்கார்ந்துக்கிட்டு அழுவாங்க. தோழர்கள் கேட்பாங்க, அனஸ் அவர்களே ஏன் நீங்க இப்படி அழுவுறீங்க? அப்பதான் சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் சொல்றதை நான் கேட்டிருக்கிறேன், என்ன தெரியுமா, தொழுகையை வீணாக்கக்கூடிய தலைவர்கள் வருவார்கள், தொழுகையை வீணாக்குற தலைவர்கள் வருவார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு இந்த ஹதீஸை சொல்லுவாங்க. என்ன தெரியுமா, நேரத்தை தாழ்த்தி தொழுவிக்கிறாங்க. ஹராமா இல்லையா? லுஹர வந்து வேணும்னு விட்டுட்டு அசருக்கு பின்னால தொழுவது ஹராமா இல்லையா? அசர வேணும்னு விட்டுட்டு மகரிபுக்கு பின்னால தொழுவது ஹராமா இல்லையா? இந்த வேலையை அந்த இமாம்கள் செஞ்சாங்க. அனஸ்ரது அழுது என்ன செய்வாங்க, பின்னால போய் தொழுவாங்க. ஏன்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவங்க செய்யற தவறு அவங்களுக்கு, நீங்க செய்யற நன்மைக்கு உங்களுக்கு என்ன செய்யும். எனவே எங்களுக்கு குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில கலந்து கொள்றதுக்கு எந்த இமாமத்தும் இல்ல. பள்ளி இருந்தா கட்டாயம் அங்கதான் வரும், இல்லாட்டி அல்லாஹ் கட்டாயம் விசாரிப்பான், அல்லாஹ் கட்டாயம் விசாரிப்பான். இல்ல இப்ப என்ன செய்யறது? ஜமாத்தா தொழ வேண்டியிருக்குது. நீங்க நடக்கிற பிதத்துக்காக விடுற தவறுக்கா நீங்க ஒதுங்கி இருந்தா அது உங்களோட ஈமான் அடையாளம். இன்றைக்கு இஸ்லாமிய ஹிலாவத் இல்ல, ஆனாலும் ஜமாத்துல நன்மை கிடைக்கணும் நீங்க போறீங்க. உங்களுக்கு ஜமாத்துல நன்மை கிடைக்குமா இல்லையா? ஹதீஸ் ஆய்வு பண்ணி பார்த்தா அவர தொழுகைக்கு என்ன, ஹதீஸின் அடிப்படையில் வுது கூடாது, ஆனா எங்களுக்கு நன்மை கிடைக்குமா இல்லையா? எனவே அந்த புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் என்ன சொல்லுது, இமாம் தவறு விட்டாலும் மாமும்கள் சரியாக இருந்தா என்ன செய்யும், மாமும்களுக்கு நன்மை கிடைக்கும். ஃபஜ்ருடைய தொழுகையை பொறுத்த வகையில நல்லா விளங்கிக்கங்க, ஃபஜ்ருல வந்து குனூத் ஓதப்படுது. ஏனைய தொழுகையை பொறுத்த வகையில் அவங்களோட தான் என்ன செய்யும், வுதுல தவறு விட்டா அவங்களோட தான் என்ன செய்யும், சம்பந்தப்படும். ஆனா குனூத் என்று சொல்லும் பொழுது அவர் என்ன செய்வாரு, சத்தம் போட்டு ஓதுவார், நம்ம அதை என்ன செய்யணும், கேட்டுக்கிட்டு இருக்கணும். அவர் அந்த நேரத்தில் நிப்பாரு, நாங்களும் நின்றுகிட்டு இருக்கணும். நாங்க அந்த பிதத்தை உள்வாங்க வேண்டி வருதா இல்லையா, அந்த பிதத்தை செய்ய வேண்டி வருதா இல்லையா? எனவே பிதத்தை நேரடியா செய்ய வேண்டி வரும்டா என்ன செய்யணும், நாங்க அதுல தவிர்த்து கொள்ளணும், அதுல அவரை பின்பற்ற முடியாது. அது இல்லாம லுகர் அசர் மாதிரி இருக்கும்டா என்ன பிதத்துன்னு வரும் வரல. ஒரு நபி தோழர் சுபஹ் குனூத்தை பத்தி கேட்ட நேரம் தெளிவா சொன்னாங்க, ஐபுனை முஹ்தஸ், என் அருமை மகனே அது மார்க்கத்துல புதுசா உருவாக்கப்பட்டது. நான் ரசூலுல்லாஹ் அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு போன்றவங்களுக்கு பின்னால தொழுதேன், அவங்க யாரும் என்ன செய்யல சுபஹ்ல குனூத் ஓதலன்னு ஒரு நபி தோழர் கொடுத்த தீர்ப்பு கூட இருக்குது. அனஸ் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட கேட்கப்படுது, ரசூலுல்லாஹ் சுபஹ்ல குனூத் ஓதினாங்களா, யாரு சொன்னது அவன் பொய் சொல்றான்னு சொன்னாங்க. விளங்குதா உங்களுக்கு? எனவே இவ்வளவு தெளிவா வந்ததுல ஒரு பிதத்தை செய்யறாங்கடா, அதுல நம்ம என்ன செய்வோம், பிதத்தை நம்ம செய்ய வேண்டி வருது, மத்தது மாதிரி அல்ல. அதனால நாங்க என்ன செய்வோம், அவருக்கு பின்னால தொலையலாது, தொழக்கூடாது. கைய கீழே போட்டாலும் நீங்க ஏன் அந்த நேரத்தில் நிக்கிறீங்க? குனூத்துண்டா என்ன தெரியுமா, குனூத்துண்டா ஓதுறதுன்றதை விட கொஞ்ச நேரம் நிக்கிறது தான் குனூத்துக்கு நேரடி அர்த்தம். விளங்குதா உங்களுக்கு? குனூத்து ஓதுதல் என்பதை விட கனத்த என்று சொன்னா கொஞ்ச நேரம் நின்றான்னு அர்த்தம். அவர் அந்த நேரம் ஒன்று கொடுக்கிறார், ஏதோ ஒரு அடிப்படை என்ன செய்ய, கையை விட்டாலும் நம்ம காதால கேட்டு அங்கீகரிக்க வேண்டி வருது. எனவே சுபஹ் ஜமாத்தில் நாங்கள் என்ன செய்வோம், அந்த இமாமை தவிர்த்து கொள்வோம். தனியா நீங்க வளமையா ஜமாத்தா தொழுகிறவர் இந்த பிதத்துக்காக நீங்க தொழலண்டா அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், உங்களை குற்றம் பிடிக்க மாட்டான். உங்களுக்கு வளமையா செஞ்ச நன்மை என்ன செய்வான், கட்டாயம் அல்லாஹ் தருவான். பேசினதுல யாருக்கும் கேள்விகள் இருக்கா? பேசினதுல இருந்தா கேளுங்க, அதுக்கு போற அடுத்ததுக்கு சொல்லுவோம். நல்ல அழகான ஒரு கேள்வி. என்னன்னு சொன்னா, குர்ஆன் சுன்னாவை அடிப்படையாக கொண்ட மதரசாக்கள்லையும் மஹல்லி உம்தா போன்ற கிதாபுகள் என்ன செய்யப்படுது, ஓதி கொடுக்கப்படுது.
இது சரியா? இப்படி ஒரு கேள்வி, நியாயமான ஒரு கேள்வி. ஏன்னு சொன்னா ஒரு சாரார் இவங்க படிச்சு கொடுக்கறாங்கன்றதை வச்சு என்ன செய்யறாங்க, இது வழிகேடு, இது தவறு, இந்த மதரசாலாம் பித்அத் மதரசா என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை, வழிகேடு கற்பிக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். எல்லாத்துக்கும் முன்னால நாங்க படிக்கிற பாடசாலைகள் எடுத்து பாருங்க. எங்கட புள்ளகளை பாடசாலைக்கு அனுப்புறோம். எதுக்கு அனுப்புறோம்? பாடசாலையில படிச்சு கொடுக்கிற எல்லா சிலபஸும் 100க்கு 100 இஸ்லாத்துக்கு உட்பட்டு தானே இருக்குது. இஸ்லாம் பாடமாவது 100க்கு 100 இஸ்லாத்துக்கு உட்பட்டு இருக்குதா? அப்ப நாங்க முதலாவது என்ன தெரியுமா செய்யணும், இந்த மதரசாக்கள்ல படிக்க விட கூடாதுன்னு சொல்றவங்க முதலாவது என்ன தெரியுமா செய்யணும், நாங்க இதுக்கு போற புள்ளகளை ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டோம்ன்ற முடிவுக்கு வரணும். போட்டு இதுல கை வைக்கணும். இறங்கிட்டுதான் உங்களுக்கு. இது முதலாவது. ரெண்டாவது என்னன்னு சொன்னா, இன்றைக்கு குறிப்பிட்டு சொல்றதாக இருந்தா, எனக்கு சலஃபியா மதரசா கஃபூரியா மதரசா என்ன நிலைமையோ தெரியாது. நானும் ஓதின இப்னு அப்பாஸ் மதரசா பொறுத்த வகையில அங்க உம்தா பாடத்துல இல்ல. உம்தா இப்ப இருக்குதோ தெரியாது. உம்தா இருக்குது, உம்தாவும் இருக்குது, மஹல்லியும் இருக்குது. உண்மையிலே சொல்ல போனா நான் இவ்வளவு மதுஹப் பத்தி உங்களுக்கு விளங்கப்படுத்தினேன். இவ்வளவு மதுஹப் பத்தி விளங்கப்படுத்துறதுக்கே ஒரு காரணம், நாங்க மதுஹப் படிச்சதுதான். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, எல்லாரும் ரசூலுல்லாஹ் கிட்ட போய் நல்லதை கேட்டாங்க, நான் போய் கெட்டதை கேட்டேன். எதுக்கு தெரியுமா? செய்யறதுக்கு அல்ல, அதை படித்து அதை விட்டு தவிர்த்து நடப்பதற்காக சொன்னாங்க. இன்றைக்கு நாம ஒரு சில ஜமாத்துகளை பேசுறதுக்காக, ஒரு சில ஜமாத்துகள் உள்ள தவற விளங்கப்படுத்துறதுக்காக அவங்களோட புத்தகங்களை படிப்போமா இல்லையா? அவர்களுடைய எழுத்துக்களை வாசிப்போமா இல்லையா? வாசிக்கிறார் என்பதற்காக வழிகேடு என்று சொல்லலாமா? அவர் வாசிச்சு அதை நடைமுறைப்படுத்தினால்தான் வழிகேடு. அவர் வாசிச்சு அதுல வரக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுறவராக இருந்தா அவர் செய்யறது என்ன சரி. இது சாதாரணமா எல்லாருக்கும் விளங்கக்கூடிய உண்டு. எனவே நாங்க எங்களுடைய மதரசா பொறுத்த வகையில் அல்லாஹ் அதே கொள்கையில இன்னும் உறுதியாக்கி வைக்கணும். உம்தாவை பொறுத்த வகையில நான் உங்களுக்கு சொன்னேன், அதுல குர்ஆன் ஹதீஸ பாக்குறது மிச்சம் 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 கஷ்டம். ஏன் தெரியுமா? அதுல முழுக்க வாரது நவவி இமாம்ட கருத்தும் ராஃபி இமாம்ட கருத்தும், வேற யாரும் வராது அதுல. ஆனா எங்களோட உஸ்தாதுமார் என்ன தெரியுமா செஞ்சாங்க, ஒவ்வொரு பாடத்தை படிச்சு தரும் பொழுதும் கட்டாயம் ஒவ்வொருத்தரும் லைப்ரரிக்கு போய் ஆதாரம் தேடணும். நீங்க நாங்க படிச்ச உம்தா கிதாபுகளை நீங்க எடுத்து பார்த்தா விளங்கும், பக்கத்துல எல்லாம் ஹதீஸ் எழுதி வச்சிருப்போம், ஹதீஸ் எழுதி வச்சிருப்போம். ஏன்? இந்த ஹதீஸ் தான் இதுக்கு ஆதாரம். அவங்க தவறு விட்டு இருந்தா இந்த ஹதீஸ் பலவீனம். அந்த அளவுக்கு என்ன செஞ்சோம், எங்கட அந்த வழிகாட்டுதல் தான் என்ன செஞ்சிச்சுது, எங்களுக்கு மதுஹப்ல இவ்வளவு தவறு இருக்குது, இப்படித்தான் நம்ம மதுஹப் படிக்க வேண்டியிருக்குன்ற விளக்கம் கிடைச்சது. மஹல்லிய படிப்போம். மஹல்லிய படிச்சதுல மிக முக்கியம். இன்றைக்கும் எங்கட மதரசால சிலபஸை போட்டுக்கிறது காரணம், அரபு இலக்கணத்தை நல்லா படிக்கிறதுக்கு என்ன செய்யும், சிலர் ஏகப்பட்ட முறையில் விமர்சிச்சுட்டு போவாங்க, அது அவங்களோட சம்பந்தப்பட்டது. ஆனா எங்களுக்கு அதுல நன்மை கிடைச்சது. நாங்க உண்மையிலேயே நிறைய மஸ்அலாக்களை சட்டங்களை குர்ஆன் ஹதீஸோட ஒப்பிட்டு படிக்கிறதுக்கு அந்த கிதாப் என்ன செஞ்சிச்சுது, எங்களுக்கு உதவி செஞ்சிருக்குது. ஒரு சிலர் படிச்சுட்டு வெளியே என்ன செய்யறாங்க, நான் நல்லா சொல்றேன் விளங்கிக்கங்க, உம்தாவை தான் நீ நடைமுறைப்படுத்தணும்னு சொன்னா இது வழிகேடு. உம்தாவை படி, எப்படி எப்படி எல்லாம் தவறு வருது நீ ஆய்வு பண்ணி பாருன்னு சொன்னா இது என்ன சத்தியம். இல்லாண்டா உலகத்துல எங்கட லைப்ரரிகளை வேற எதுவும் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. வேற எந்த புத்தகமும் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அபூதாவுது வாசிக்கலுமா? லைஃப் இருக்குது. ஏன் வாசிக்கிறோம்? லைஃப் என்பதை கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காக, ஹதீஸை தேடி பார்க்க வேண்டும் என்பதற்கு. எனவே 4 மதுஹப் கிதாபை வாசிக்கணும். அப்பதான் என்ன செய்யும், எங்க தவறு விட்டு இருக்கிறாங்க, எப்படி தவறு விட்டாங்க, எது சத்தியம்ன்றது என்ன செய்யலாம். இன்றைக்கும் நாங்க என்ன தெரியுமா செய்யறோம், ஒரு மசாலா வந்ததோட நாங்க 4 மதுஹப் கிதாபுகளும் எடுத்து என்ன செய்யறோம், வாசிக்கிறோம். ஏன் தெரியுமா? அந்த மதுஹபுல எப்படி எப்படி எங்களுக்கு அழகா விளங்குது. இவ்வளவு தெளிவா ஹதீஸ் வந்திருக்கும் பொழுது இப்படி தவறா என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, எழுதிட்டு போயிருக்கிறாங்க. நான் சும்மா உங்கள்ட்ட சொல்றேன், ஹனவி மதுஹபு கிதாபுகளை படிக்கலாண்டா ஹனவி மதுஹபுகளை தவற விளங்கப்படுத்தலுமா? இன்னைக்கு இந்த மதுஹபுகளை கிதாபுகளை படிச்சு கொடுக்கிற இந்த மதரசாக்களை விமர்சிக்கிறவங்க எடுத்துக்கிட்டாலே, அறிஞர் பிஜே எடுத்துக்கிட்டாலே எதை படிச்சவர் தான், மதுஹபு கிதாபுகள். அதனாலதான் இவ்வளவு அழகா அசத்தியத்தை விளங்கப்படுத்துறார். ஒரு மனுஷன் அசத்தியத்தை நல்லா படிச்சா என்ன செய்யலாம், அசத்தியம் இதுதான் விளங்கப்படுத்தலாம். எனவே எங்கட மதரசாலையும் சரி, வேற மசாலா போட்டிருக்கிறாங்களோ தெரியாது, எங்கட மதரசால போட்டிருக்கிறதுக்கு காரணமே என்னதான், இதை படிச்சு குர்ஆன் ஹதீஸோட என்ன செய்யணும், ஆய்வு பண்ணி விளங்கணும். அதனால மாஷா அல்லாஹ் எங்கட தலை அறிவு என்ன செஞ்சுச்சு, நல்லா வளர்ந்துச்சு. தவிர அறிவு என்ன செய்யல, குன்றி போகலன்றதை என்ன செஞ்சுக்கொள்றேன், பதிவு செஞ்சுக்கொள்றேன்.
இன்றைக்கும் நீங்க எங்கட மதரசால ஓதுற ஒரு மாணவனை கூப்பிட்டு கேளுங்க, உம்தாவை எப்படி படிச்சு தருவாங்க, மொட்டையா படிச்சு கொடுக்குற ஒரு மசாலா வந்தா நீங்க நாளைக்கு என்ன செய்யணும், ஹதீஸ் தேடிக்கிட்டு வரணும். அறிவு வளருமா வளராதா? அறிவு வளருமா வளராதா? சும்மா படிச்சு தரலாம், ஆனா அதுக்குன்னு தனியொரு தொகுப்பு இருக்கணுமா இல்லையா? அதை விடவும் அசத்தியத்தையும் விளங்கி சத்தியத்தை விளங்குறது என்ன இன்னும் கத்தி என்ன செய்யும்? அந்த ஒரு நல்ல நோக்கத்துல தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க, போட்டிருக்கிறாங்க. அல்லாஹ் போதுமானவன். அவரவர்களோட நோக்கத்துக்கும் நியத்துக்கும் அல்லாஹ் என்ன செய்ய போறான், கூலி கொடுக்க போறான். என்ன கேட்கிறாருன்னு சொன்னா, அவர் ஒரு ரக்காத்தை பின் விட்டுட்டு வந்திருக்கிறார். வந்தா அவர் 2வது ரக்காத்துல வந்தா அவர் 1வது ரக்காத்துல என்ன செய்யும்? அங்கினா அவர் அத்தஹியாத்துல இருக்கிறது அவருக்காக அல்ல, இமாம பின்பற்றணுன்றதுக்காக இருக்கிறார். அவருடைய 2வது ரக்காத்துல கட்டாயம் அவர் இருக்கணுமா இல்லையா? அவருடைய 2வது ரக்காத்து தான் அவருக்கு 2வது, அவருடைய 3வது ரக்காத்து தான் அவருக்கு 3வது. எனவே அவர் அவருடைய ரக்காத்துல என்ன செய்யணும், அந்த சுன்னாவை ஃபாலோ பண்ணணும், அந்த சுன்னாவை நடைமுறைப்படுத்தணும். விளங்கிட்டா உங்களுக்கு? நீங்க ஒரு ரக்காத்து தவற விட்டுட்டு வாரீங்க, இமாமுடைய இஹ்ராம் தக்பீர் முடிஞ்சு ரசூல் ஆரம்ப தக்பீருக்காக தானே கையை தூக்கினாங்க. இப்ப நீங்க எங்க சேர்றீங்க, 2வது ரக்காத்துல சேர்றீங்க. நீங்க கையை தூக்கி அல்லாஹ் அக்பர்னு சொல்லி போட்டு தான் என்ன செய்யணும், இமாம் இருக்கிற இடத்துக்கு போகணும். ஏன்? ரசூல் ஆரம்ப தக்பீருக்காக என்ன செஞ்சிருக்கிறாங்க, கையை தூக்கி இருக்கிறாங்க. எனவே நீங்க தொழுகைகளுக்கு என்ன செய்ய வேண்டியிருக்குது, நுழைய வேண்டியிருக்குது. அவர் ருக்கூல இருக்கிறார், நீங்க அல்லாஹ் அக்பர் கையை தூக்கி நேரம் எங்க போவீங்க, ருக்கூக்கு தான் போவீங்க. ரசூல் இமாம் எந்த நிலைமையில் இருக்கிறாரோ அந்த நிலையில் என்ன செய்யுங்க, இமாம அடைங்கன்னு சொன்னாங்க. எனவே உங்களுக்குள்ள ஆரம்ப தக்பீர் என்னதான், ஆரம்ப தக்பீர் தான். இமாம் அவரை ஃபாலோ பண்றது அவருக்காக, இமாமுக்காக. அதல்லாம உங்களோட நிலைமைக்கு நீங்க என்ன செய்யணும், உங்களோட இடத்துல உங்களை ஃபாலோ பண்ணணும். விளங்கிட்டு தான் உங்களுக்கு? சிலர் இப்படி வரும், இமாமுட 2வது ரக்காத் உங்களுக்கு 1வது, இமாமுட 3வது ரக்காத் உங்களுக்கு 2வது ஆகாது, அவர் அத்தையாத் இருக்க மாட்டார். இப்ப உங்களுக்கு கடமையாகுமா? இப்ப உங்களுக்கு கடமையாகாது. விளங்குதா உங்களுக்கு? ஏன்? நீங்க அத்தையாத் இருக்கல அந்த இடத்துல. எனவே நீங்க இமாம விட்டு சலாம் கொடுத்துட்டா உங்களோட முறைக்கு நீங்க என்ன செய்யணும், மாறணும். இமாம விட்டு சலாம் கொடுக்காட்டி உங்களுக்கு நினைச்ச மாதிரி போகலாம், இமாமுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்க என்ன செய்யணும். ஏன்னா ரசூலா தெளிவா சொல்லிட்டு போனாங்க, இமாமோட சேர்ந்துக்கங்க, எதை நீங்க அடையிறீங்களோ அதை தொழுவுங்க, எதை தவறுறீங்களோ அதை என்ன செஞ்சுக்கங்க, நீங்க மீட்டிக்கங்கன்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில் போயிடுவோம். ஜெம்ம பத்தி கேட்கிறார். என்னன்னா, நீங்க லுஹருக்கு பள்ளிக்கு வந்துட்டீங்க, லுஹருக்கு பள்ளிக்கு வந்தா லுஹர் சலாம் கொடுக்கும் பொழுது கடுமையான மழையா இருக்குது. இப்ப உங்களுக்கு லுஹரை சேர்த்து தொழுதுட்டு போகலாமா அப்படின்னு, அசர லுஹரோட சேர்த்து தொழுதுட்டு போகலாமான்னு கேட்டா, பொதுவா முஸ்லீம்ல ஹதீஸ் வருது. எப்படி ஹதீஸ் வருதுன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பயம் மழை போன்ற காரணம் இல்லாமலும் மதீனாவுக்கு என்ன செஞ்சாங்க, சேர்த்து தொழுதாங்கன்னு வருது. எப்படி வருது? பயணம் மழை, இந்த 3 காரணம் இல்லாமலும் என்ன செஞ்சாங்க, எதுக்கு தொழுதாங்கன்னு வரல. எனவே நம்ம எதுக்கு தொழுதாங்கன்னு வராத வரைக்கும் அதை தேடுறதை விட இந்த 3 காரணத்துக்கு தான் தொழுதாங்கன்றது விளங்குதா இல்லையா? பயத்துக்காக ஜம்மு செஞ்சிருக்கிறாங்க, பயணத்துல ஜம்மு செஞ்சிருக்கிறாங்க, மலைக்கும் ஜம்மு செஞ்சிருக்கிறாங்கன்றது என்ன செஞ்சிட்டு அந்த ஹதீஸ்ல. எனவே அதை வச்சு நாங்க என்ன சொல்லுவோம்னு சொன்னா, லுஹருக்கு சலாம் கொடுக்கும் பொழுது கடுமையான மழையாக இருக்குதா, நீங்க அசரம் என்ன செய்வீங்க, லுஹரோட சேர்த்து தொழுது கொள்வீங்க. விளங்கிடுதா? சரி, நீங்க சேர்த்து தொலை என்ன செய்யல, ஏதோ அசருக்கு மழை விட்டுடும் அப்படின்னு ஒருத்தர் போறாரு, அவர் தவறு செய்யறாரா? அவர் தவறு செய்யல. பயணத்துல நீங்க போறீங்க, நீங்க பயணத்துல போனா கட்டாயம் ஜம்மு செஞ்சுதான் ஆகணுமா? அப்படி இல்ல. நீங்க பயணத்துல போனா உங்களுக்கு அசருக்கு எலும்பி இறங்கி தொழிலுண்டா நீங்க என்ன செய்வீங்க, சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஜம்மு செஞ்சுட்டு போயிருங்க. அதே மாதிரி அசருக்கு மழை விட்டா நான் என்ன செய்வேன், தொழுது கொள்வேன். நீங்க வீட்டுக்கு போறீங்க, நீங்க தவறு செய்யல, அசருக்கும் கடுமையான மழையா இருக்குது. இப்ப பள்ளிக்கு வரணுமா? நீங்க பள்ளிக்கு வர தேவை. உங்களுக்கு வீட்டுல என்ன செஞ்சிடலாம், லுஹருக்கு பள்ளி உங்களுக்கு கடுமையான மழைண்டா ஜம்மு செஞ்சுட்டு உங்களுக்கு போயிடலாம், அது வேற. இல்ல நான் அசருக்கும் தொழுது கொள்றேன் போறீங்க, கடுமையான மழையா இருக்குது, நீங்க என்ன செய்யலாம், உங்களுக்கு
வீட்டில். எனவே ஜம்மு செய்கிற அவகாசம் மழைக்காக இருக்குது. விருப்பம்டா என்ன செஞ்சுக்கலாம், செஞ்சுக்கலாம். முடிச்சுக்கொள்வோமா? சத்தம் போட்டு பிஸ்மில் சொல்றத பொறுத்த வகையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யல, சத்தம் போட்டு பிஸ்மில் சொன்னதுக்கு எந்த ஆதாரமும் வரல. ரசூலுல்லாஹ்வுடைய நடைமுறையில் ஆதாரம் வராம நம்ம கடமை அப்படிதான் செய்யணும்னு செஞ்சா அதை என்ன செஞ்சிடும், பித்அத் ஆகிடும். மௌனமாக சொல்றது தான் என்ன, அதுல நாங்க செய்ய வேண்டிய நிலைமை வராது. ஏன்னா நாங்க மௌனமா பிஸ்மில் சொல்றவங்க தானே. அவர் சத்தம் போட்டு சொல்றாருன்னா அவரோட தான் நிற்கும். நாங்க சொல்ல வேண்டிய நிலைமை வர. குனூத்த மாதிரி நீங்க பார்க்காதீங்க. குனூத்துக்கு நம்ம என்ன செய்யணும், மௌனமாக நிக்கணும். அதுக்குன்னு நம்ம அவரை பின்பற்றி என்ன செய்ய வேண்டியிருக்கு ஒரு நேரம். நாங்க மௌனமா ஓதுறோம் பிஸ்மில்ல, எனவே நாங்க என்ன செய்யறோம், ஓதுறோம், பிஸ்மில் சொல்றவங்க நாங்க. எனவே அது என்ன செய்யாது, நாங்க இமாமுக்கு பின்னி தான் ஃபாத்தியா சூரா ஓத தேவையில்ல. ஆனா நாங்க அந்த பிஸ்மில் சொல்லணும்ன்ற கொள்கையில தானே இருக்கிறோம், மௌனமா சொல்லணும்னு இருக்கிறோம். எனவே நம்ம இருக்கிற ஒரு சுண்ணாவத்தை நாங்க அங்க என்ன செய்யறோம், இல்லாத ஒன்றுக்கு நாங்க என்ன செய்யல, சுபஹ் குனூத் மாதிரி போகல. முடிச்சுக்கொள்வோமா? சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக.